மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆராதனைக்குரியவரே மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, எல்லா கணத்தினாலும் மகிமையினால் நிறைந்தவரே மக்கு ஸ்தோத்திரங்க. பரிசுத்தத்தை ஆடைய அணிந்தவரே மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த கால விளக்காக உமக்கு நன்றி தகப்பனே. இயேசுவே, உம்முடைய ஜனங்களாய் உம்முடைய சமூகத்திலே ஆராதிக்க முடியாது, மகிமைப்படுத்த முடியாது தகப்பனே. நீர் கொடுத்த அந்த அருமையான நேரத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. உமக்கு நன்றி செலுத்துறோம் கர்த்தாவே. இயேசுவே, இந்த ஆராதனை கரங்களே ஒப்புக் கொடுக்கிறோம். தேவனுடைய பிரசன்னம் நமக்கு இறங்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, ஆவியானவரே, அசைவாடும்படியாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இந்த மண்டலம் முழுவதுமாய் கர்த்தாவே நீரே ஆண்டவரே ஆசீர்வதித்து கர்த்தாவே நீர் நடத்தபடியாக அவருடைய கரங்களிலே ஒப்புக் கொடுக்கிற கர்த்தாவே. இயேசுவே, நீர் வார்த்தையால் வரும்படியாக ஜெபிக்கிறோம், பாடலாய் வரும்படியாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இயேசுவே, குடிக்கங்களும் விசுவாசங்கள் கர்த்தாவே இன்னுமே கிட்டி சேரும்படியாக கர்த்தாவே தொடக்க முடிவரைக்கும் கர்த்தாவே நீரே முன்னின்று நடத்தபடியாக அவருடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நான் உட்காருவோம். பாடல் புஸ்தகத்திலே பாடலன் 158. பாடல் புஸ்தகத்திலே பாடலன் 158. அவரை நம்புகிறான யாவருக்கும் அவர் எப்பொழுதுமே நல்லவராயிருந்து நம்முடைய வாழ்விலே நம்மளை பிரகாசிக்க பண்ணுகிறான் அந்த சர்வ வல்லமையுள்ள தெய்வத்தை இந்த காலை வேளையில் அவரை போற்றி அவரை புகழ்ந்து பாடுவோம். ஆண்டவரை எக்காலமும் போற்றுவோம், அவர் புகழ் எப்போதும் என் நாவில் ஒலிக்கும். ஆண்டவரை எக்காலமும் போற்றுவோம், அவர் புகழ் எப்போதும் என் நாவில் ஒலிக்கும். என்னோட ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள், ஒருமித்து அவர் நாமம் உயர்த்திடுவோம். என்னோட ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள், ஒருமித்து அவர் நாமம் உயர்த்திடுவோம். கரை கொண்டு நன்றி சொல்வோம், கரை கொண்டு நன்றி சொல்வோம். ஆண்டவரை காலமும் போற்றுவோம், அவர் புகழ் எப்போதுமே நாவில் ஒலிக்கும். ஆண்டவர் தேடியே செவி கொடுப்பார், எல்லாவித வயிற்றில் நின்று விடுவித்தார். ஆண்டவரை தேடியே செவி கொடுத்தார், எல்லாவித வயிற்றில் நின்று விடுவித்தார். கடை போது நன்றி சொல்வோம், கடை போது நன்றி சொல்வோம். ஆண்டவரை காலமும் போற்றுவோம், அவர் புகழ் எப்போதுமே நாவில் ஒலிக்கும். அவரை நோக்கி பார்த்ததால் பிரகாசமானே, எனது முகம் வைக்கப்பட்டு போகவே இல்லை. அவரை நோக்கி பார்த்ததால் பிரகாசமானே, எனது முகம் வைக்கப்பட்டு போகவே இல்லை. கடை போது நன்றி சொல்வோம், கடை போது நன்றி சொல்வோம். ஆண்டவரை காலமும் போற்றுவோம், அவர் புகழ் எப்போதுமே நாவில் ஒலிக்கும். ஏழை நான் கூப்பிட்டேன் பகல் தந்தாரே, என் வரிகள் அழைத்தில் நின்று விடுவித்தாரே. ஏழை நான் கூப்பிட்டேன் பகல் தந்தாரே, நெருக்கடிகள் அழைத்தில் நின்று விடுவித்தாரே. கடை கொண்டு நன்றி சொல்வோம், கடை கொண்டு நன்றி சொல்வோம். ஆண்டவரை காலமும் போற்றுவோம், அவர் புகழ் எப்போதுமே நாவில் ஒலிக்கும். கர்த்தர் நல்லவர், சுவைத்து பாருங்கள், அவரை நம்பும் மனிதரெல்லாம் பாக்கியவான்கள். கர்த்தர் நல்லவர், சுவைத்து பாருங்கள், அவரை நம்பும் மனிதரெல்லாம் பாக்கியவான்கள். கடை கொண்டு நன்றி சொல்வோம், கடை கொண்டு நன்றி சொல்வோம். ஆண்டவரை காலமும் போற்றுவோம், அவர் புகழ் எப்போதுமே நாவில் ஒலிக்கும். ஆண்டவரில் என் ஆத்மா மேன்மை பாராட்டும், சிறுமயற்றோர் அதை கேட்டு அக்களிப்பார்கள். ஆண்டவரில் என் ஆத்மா மேன்மை பாராட்டும், சிறுமயற்றோர் அதை கேட்டு அக்களிப்பார்கள். கடை கொண்டு நன்றி
பேரன்பின் கீதங்கள் பாடல் புஸ்தகத்திலே பாடலன் 11. பேரின்ப கீதங்கள் பாடல் புஸ்தகத்திலே பாடலன் 11. அவரை போலவே அவருடைய சாயலை நம்முடைய வாழ்விலே அணிந்து கொள்ளத்தக்கதுக்கு ஏதுவாய் அவரை போன்றான அந்த திவ்ய சுவாவங்களை நம்முடைய வாழ்விலே அங்கே அணிந்து வாழத்தக்கதுக்கு ஏதுவான அந்த தூய்மை உள்ள அந்த தெய்வத்தினுடைய அவருடைய அந்த சுவாவத்தை எண்ணியவர்களாய் அவரை போல மாற வேண்டும் என்றான அந்த மறுரூப வாழ்வை நினைத்தவர்களாய் அந்த பாடல்கள் மறுரூப வாழ்வை அடைந்திட எந்தன் மனமெல்லாம் வாஞ்சிக்குதே. உந்தன் மகிமையின் சாயல் அணிந்திட எந்தன் இதயமும் தவிக்கிறதே. மறுரூப வாழ்வை அடைந்திட எந்தன் மனமெல்லாம் வாஞ்சிக்குதே. உந்தன் மகிமையின் சாயல் அணிந்திட எந்தன் இதயமும் தவிக்கிறதே. என்னுள்ளம் வாரும், என்னுள்ளம் வாரும், என்னுள்ளம் வாரும் இயேசுவே. என்னுள்ளம் வாரும், என்னுள்ளம் வாரும், உம்மை போல் மாறிட இயேசுவே. என்னுள்ளம் வாரும், என்னுள்ளம் வாரும், உம்மை போல் மாறிட இயேசுவே. என்னுள்ளம் வாரும், என்னுள்ளம் வாரும், உம்மை போல் மாறிட இயேசுவே. தீமை வெறுத்தே, தீமை வெறுத்தே, நீதியை நேசித்திடும் உள்ளம் வேண்டுமே. உம்மை நேசிக்க, உம்மை நேசிக்க, என்னையே அனுதினம் வெறுத்திடவே. தீமை வெறுத்தே, தீமை வெறுத்தே, நீதியை நேசித்திடும் உள்ளம் வேண்டுமே. உம்மை நேசிக்க, உம்மை நேசிக்க, என்னையே அனுதினம் வெறுத்திடவே. தேவாவும் ஆனந்த தைலத்தால் என்னை அபிஷேகியும், அபிஷேகியும். தேவாவும் ஆனந்த தைலத்தால் என்னை அபிஷேகியும், அபிஷேகியும். என்னுள்ளம் வாரும்,
வேண்டுமே, அன்பு வேண்டுமே, எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளும் உள்ளம் வேண்டுமே. உம்மை போலவே உம்மை போலவே மன்னித்து மறக்கும் உள்ளம் வேண்டுமே. அன்பு வேண்டுமே, அன்பு வேண்டுமே, எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளும் உள்ளம் வேண்டுமே. உம்மை போலவே உம்மை போலவே மன்னித்து மறக்கும் உள்ளம் வேண்டுமே. தேவா என் இதயத்தை தினம் தினம் உந்தன் தேவ அன்பினால் நிறைந்தருளும். தேவா என் இதயத்தை தினம் தினம் உந்தன் தேவ அன்பினால் நிறைந்தருளும். என்னுள்ளம் வாரும், என்னுள்ளம் வாரும், உம்மை போல் மாறிட இயேசுவே. 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 தாழ்மை வேண்டுமே, தாழ்மை வேண்டுமே, மற்றவரை மேன்மையாக எண்ண வேண்டுமே. நொறுங்கணுமே, நொறுங்கணுமே, தூயமெல்லாம் எரிந்து சாம்பலாகவே. தாழ்மை வேண்டுமே, தாழ்மை வேண்டுமே, மற்றவரை மேன்மையாக எண்ண வேண்டுமே. நொறுங்கணுமே, நொறுங்கணுமே, தூயமெல்லாம் எரிந்து சாம்பலாகவே. தேவா என்ற ஆகத்தை என்னில் ஒளியச் செய்யும், ஆழியச் செய்யும். தேவா நான் என்ற ஆகத்தை என்னில் ஒளியச் செய்யும், ஆழியச் செய்யும். என்னுள்ளம் வாரும், என்னுள்ளம் வாரும், உம்மை போல் மாறிட இயேசுவே. 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 மறுரூப வாழ்வை அடைந்திட எந்தன் மனமெல்லாம் வாழ்ந்திடுதே. உந்தன் மகிமையின் சாயல் அணிந்திட எந்தன் இதயமும் தவிக்கிறதே. மறுரூப வாழ்வை அடைந்திட எந்தன் மனமெல்லாம் வாழ்ந்திடுதே. உந்தன் மகிமையின் சாயல் அணிந்திட எந்தன் இதயமும் தவிக்கிறதே. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்முடைய வாழ்விலே நாம் இந்த பூமிக்குரிய வாழ்விலே என்னதான் குடும்பங்கள் என்று சொல்லி பெற்றோர், பிள்ளைகள், உறவுகள், சொந்தங்கள், பந்தங்கள் என்கின்ற அந்த வாழ்வுக்குள்ளாக நாம் இருந்தாலும் கிறிஸ்துவுக்குள்ளான வாழ்வுக்குள்ளே வரும்பொழுது
நாம் எல்லோருமே சகோதர சகோதரிகள் என்று ஆண்டவர் இயேசு அதை குறிப்பிட்டு பேசும் பொழுது சொன்னார். அப்படிப்பட்ட ஒரு உறவு சகோதர சகோதரிகள் என்று யாரை நாம் மாம்ச பிரகாரமாக யாரை சொல்லுவோம்? இரத்த உறவுகள், இரத்த சம்பந்தப்பட்டவர்களை சகோதர சகோதரிகள் என்று நாம் சொல்லுவோம். கிறிஸ்துவனுடைய இரத்தத்தினாலே நாம் கழுவப்பட்டு அவருடைய சபையிலே நாம் ஒன்றுவிட்டப்பட்டவர்களுடைய நாம் யாவருமே கிறிஸ்துவுக்குள்ளே சகோதர சகோதரிகள். ஆகையால் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்வதைப் போல, இது முதல் நாங்கள் மாம்சத்தின்படி ஒருவரையும் அறியோம், மாம்ச உறவின்படி நாங்கள் ஒருவரையும் பார்ப்பதில்லை. சபையிலே அவ்வாறு நாங்கள் பார்ப்பதில்லை. குடும்பத்திலே மாம்ச உறவுகள் இருக்கலாம், வெளியிலே மாம்ச உறவுகள் இருக்கலாம். சபை என்று வரும்பொழுது இங்கே மாம்ச உறவுகள், பெற்றோர் பிள்ளை, பெரியப்பா சித்தப்பா அப்பா, இல்லாவிட்டால் அங்கே மாமா மாமி அத்தை என்றெல்லாம் சபையிலே அந்த மாம்ச உறவு. கிறிஸ்துவுக்குள்ளாக வரும் பொழுது இங்கே எல்லோருமே சகோதர சகோதரிகளான். அந்த ஒரு இரத்த உறவு கிறிஸ்துவனுடைய இரத்தத்தினாலே நாம் மீட்கப்பட்டு கழுவப்பட்டு அந்த இரத்தத்தினாலே ஆண்டவர் இயேசு அந்த உறவை நமக்குள்ளே கட்டி எழுப்பக்கூடிய அந்த வாழ்வை தந்தார். ஆதலால் நம்முடைய பிரதானமான உறவு எல்லாம் அது எதுவாக இருக்க வேண்டும் என்றால் கிறிஸ்துவுக்குள்ளான அந்த உறவு தான் மிக பிரதானம். அதை நாம் மிக பாதுகாக்க வேண்டும். ஏனென்றால் மாம்ச பிரகாரமான உறவுகளிலே அது நாமவே அது நாம் என்ன செய்கின்றோம், விரும்பியோ விரும்பாமலோ மாம்ச பிரகாரமான அங்கே அந்த உறவுகளை நாம் பாதுகாக்க விரும்புகின்றோம். அங்கே என்னதான் பிரச்சனை வந்தாலும், என்னதான் குடும்பத்துக்குள்ளே அங்கே குழப்பங்கள் வந்தாலும், சண்டைகள் வந்தாலும், இல்லாவிட்டால் என்னதான் உறவுகளுக்குள்ளே ஏதாவது விரிசல் வந்தாலும், அது எல்லாம் ஒரு கொஞ்ச நேரத்து பிற்பாடு, கொஞ்ச நாள் பிற்பாடு ஏதோ அதை சரி செய்து மறுபடியும் அந்த உறவை நாம் மாம்ச பிரகாரமாக அதை கட்டி கொண்டு போகக்கூடிய வாழ்வுக்குள்ளாக போகின்றது. ஆனால் கிறிஸ்துவுக்குள்ளான அந்த உறவு என்கின்ற ஒன்று வரும்பொழுது அந்த உறவுக்குள்ளே விரிசல் உண்டாகுமாக இருந்தால் அது ஒட்டுமொத்தமாய் எதை பாதிக்க முடியும் என்றால் நித்திய ஜீவனுக்குரிய நம்முடைய ஒவ்வொருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை அது பாதிக்கும். அடுத்ததாய் கிறிஸ்துவின் சரீரமான சபையை அது பாதிக்கும். ஆகையாலே தான் அப்போஸ்தலனாகிய யாக்கோபு அவர் இவ்வாறு அவர் குறிப்பிடுகின்றார். அப்போஸ்தலனாகிய யாக்கோபு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிப்போம். சகோதரரே, ஒருவருக்கொருவர் விரோதமாய் பேசாதிருங்கள். சகோதரனுக்கு விரோதமாய் பேசி தன் சகோதரனை குற்றப்படுத்துகிறவன் நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமாய் பேசி நியாயப்பிரமாணத்தை குற்றப்படுத்துகிறான். இங்கே அந்த உறவை ஆண்டவர் இயேசு அப்போஸ்தலனாகிய பவுல் மன்னிக்கவும் யாக்கோபு சொல்லும் பொழுது அந்த சகோதர உறவை குறித்து அவர் பேசும் பொழுது அந்த உறவை எப்படி வைத்து பேசுகிறார் என்றால், சகோதரரே என்று அவர் ஆரம்பிக்கின்றார். அந்த சகோதரராகவே நீங்கள் அழைக்கப்பட்ட அந்த அழைப்பு, நீங்கள் சபையிலே வாழக்கூடிய அந்த அழைப்பு, அந்த சகோதரத்துவம், அந்த சகோதரத்துவத்துக்குள்ளே என்ன உருவாகக்கூடாதென்றால் விரோதத்துவம் உருவாகிவிடக்கூடாது. சகோதரத்துவத்திற்குள்ளே விரோதத்துவம் உருவாகமாக இருந்தால் அந்த விரோதத்துவம் தான் என்னை கொடுக்கும் என்றால், சகோதரரே நீங்கள் ஒருவருக்கொருவர் விரோதமாய் பேசாதிருங்கள். ஒரு சகோதரனை அல்லாவிட்டால் ஒரு சகோதரியை நாம் கிறிஸ்துவுக்குள்ளான அந்த சகோதர சகோதரிகளாக பார்க்கக்கூடிய அந்த உறவு நமக்குள்ளே பாதுகாப்பாக இருக்கின்ற காலங்கள் வரைக்கும் நாம் எதை செய்ய முடியாதென்றால் அவர்களுக்கு விரோதமாய் நாம் பேச முடியாது. அப்படி அதையெல்லாம் தாண்டி ஒரு சகோதர சகோதரிகளுக்கு விரோதமாக நாம் பேசுகிறோம் என்று சொன்னால் அந்த வார்த்தையிலே அந்த வாழ்க்கையிலே எங்கே எது இருக்கிறது என்றால், இப்பொழுது இவர் எனக்கு சகோதரன் இல்லை, இவர் எனக்கு சகோதரி இல்லை, இப்பொழுது அவர்களை ஒரு விரோதியாக விரோதத்துவத்தை
உடையவர்களைப் போல ஒரு விரோதியாக, யாரை விரோதியாக பார்க்க ஆரம்பிக்கின்றோமோ அப்பொழுதுதான் அவர்களை குறித்து நாம் விரோதமாய் பேச ஆரம்பிக்கின்றோம். விரோதி என்றால் ஏதோ அந்த பகிரங்கமாக அந்த பழிவாங்குவேன், அவனை பழி வாங்குவேன், இல்லாவிட்டால் அங்கே என்னுடைய குடும்பத்தை அழித்தவனை என்று, இல்லாவிட்டால் அங்கே என்னுடைய குடும்பத்திற்கு சேதம் கொடுத்தவனை அவனை விடமாட்டேன், கொல்லுவேன், அவனை அழிப்பேன் என்று சொல்லுகின்ற அந்த விரோதம் அல்ல. விரோதம் என்பதெல்லாம் ஒரு சகோதரனை சகோதரனாக பார்க்கக்கூடிய அந்த வாழ்வில் இருந்து அவர்களை பற்றியான காரியங்களை அடுத்தவர்களிடத்திலே அவர்களை பற்றிய காரியங்களை பேச ஆரம்பிக்கும் பொழுது அது கோபத்தினால் நிறைந்து, கசப்பினால் நிறைந்து, வைராக்கியத்தினால் நிறைந்து, அங்கே ஏதோ ஒரு விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை இல்லாமையினாலே நிறைந்து, இல்லாவிட்டால் தாங்கள் தாழ்மைப்பட்டு தங்களை சிறுமைப்படுத்தி விட்டார்கள் தங்களை வெட்கப்படுத்தி விட்டார்கள், தங்களை அவமானப்படுத்தி விட்டார்கள், தங்களுக்கு ஒரு நஷ்டத்தை கொடுத்து விட்டார்கள் என்பதை அவர்கள் அதையெல்லாம் உணர்ந்து அந்த காரியங்களை அடுத்தவனிடத்திலே பேசக்கூடிய அந்த காரியம் வருகின்றதே, அதுதான் விரோதமாய் பேசுகின்ற காரியம். ஒரு குடும்பத்திலே கூட ஒரு சகோதரனை பற்றி, ஒரு கணவன் மனைவியிடத்திலே ஒரு சகோதரனுடைய காரியங்களை பற்றி, அந்த குறையான காரியங்களை பற்றி மனைவியிடத்திலேயோ மனைவி கணவனிடத்திலேயோ இல்லாவிட்டால் குடும்பத்தில் உள்ளவர்களிடத்திலேயோ அவர்கள் பேச ஆரம்பிப்பார்களாக இருந்தால் அப்படிப்பட்ட பேச்சுக்கள் எல்லாம் எப்படிப்பட்டது? அவர்களுக்கு விரோதமாய் பேசுகின்ற காரியம். ஏனென்றால் இப்பொழுது அவர்கள் வெளியிலே விரோதிகளாய் பார்க்கவில்லை, ஆனால் இருதயத்திலே அவர்களை விரோதிகளாக பார்க்கின்றார்கள். விரோதிகளாய் பார்க்கும் பொழுதுதான் அவர்களுக்கு விரோதமாக பேச ஆரம்பிக்கின்றார்கள், பொல்லாத வார்த்தைகளை பேச ஆரம்பிக்கின்றார்கள், குற்றம் சாட்டி பேச ஆரம்பிக்கின்றார்கள், குறைகூறி பேச ஆரம்பிக்கின்றார்கள், விமர்சித்து பேச ஆரம்பிக்கின்றார்கள், இல்லாத பொல்லாத காரியங்களை அங்கே எல்லாம் சொல்லி தூற்றி பேச ஆரம்பிக்கின்றார்கள். காரணம், அந்த விரோதம் அங்கே என்ன செய்து விட்டது? அங்கே இருதயத்துக்குள்ளே விரோதம் வந்துவிட்டது. அதனாலே தான் அவர் ஆரம்பிக்கும் போது சொல்லுகிறார், சகோதரரே என்று ஆரம்பிக்கின்றார். நீங்கள் அழைக்கப்பட்ட பிரகாரமாக நீங்கள் சகோதரர்களாக சகோதரிகளாகவே கடைசி வரைக்கும் கிறிஸ்துவனுடைய சரீரத்திலே நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்க வேண்டும். அந்த உறவை பாதிக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு விரோதமான காரியங்கள் வரலாம். அதை அப்போஸ்தலன் யாக்கோபே அவர் அப்போஸ்தலன் சொல்லுகின்றார், சகோதரரே ஒருவருக்கு ஒரு விரோதமாய் என்ற என்ன அர்த்தம்? உங்களுக்கு விரோதமாய் ஏதாவது காரியத்தை செய்யலாம், உங்களுக்கு விரோதமாய் பேசலாம், உங்களுக்கு விரோதமாய் ஏதாவது ஒரு நஷ்டத்தை கொடுக்கலாம், உங்களுடைய குடும்பத்திற்கு விரோதம், உங்களுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய், உங்களுடைய தனிப்பட்ட பேருக்கு, உங்களுடைய மரியாதைக்கு விரோதமாய் ஏதோ எல்லா காரியங்களை கூட என்ன செய்யலாம்? ஒரு சகோதரனாக இருக்கக்கூடிய ஒரு சகோதரியாக இருக்கக்கூடியவர்கள் பேசலாம். அறிந்தும் பேசலாம், அறியாமலும் பேசலாம், புரிந்து கொண்டும் பேசலாம், புரியாமலும் பேசலாம், தெரிந்தும் பேசலாம், தெரியாமலும் பேசலாம். ஏதோ விதத்திலே பேசுகின்றார்கள். என்ன விதத்திலே பேசினாலும் அதை நாம் கேட்கும் பொழுது, யாராவது வந்து அதை நமக்கு சொல்லும் பொழுது நமக்குள்ளே அது நிமித்தம் கோபம், இல்லாவிட்டால் ஒரு கசப்பு, இல்லாவிட்டால் ஒரு எரிச்சல், இப்படிப்பட்ட ஒரு ஆவி நமக்குள் வரும் பொழுது நாம் என்ன செய்கின்றோம்? அந்த காரியங்களை, அந்த வார்த்தைகளை நாம் வீட்டிலே பேச ஆரம்பிக்கின்றோம், இல்லாவிட்டால் வெளியிலே உள்ள மற்ற விசுவாசினிடத்திலே போய் பேச ஆரம்பிக்கின்றோம். அதையும் தாண்டி அங்கே அவவிசுவாசினிடத்திலே கூட நாம் போய் அவர்களுக்கு விரோதமாய் பேச ஆரம்பிக்கின்றோம். விரோதம் என்பது அவர்களை பற்றிய காரியங்களை நாம் அடுத்தவர்களுக்கு வெளிப்படுத்த காட்டுகின்றதான் விரோதம். இதை ஆண்டவர் ஒப்பிட்டு சொல்லும் பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் யாக்கோபு கூட அதை சொல்லும் பொழுது என்ன சொல்கிறார் என்றால், யார் சகோதரனுக்கு விரோதமாய் இவ்வாறு பேசுகின்றார்களோ அவர்கள் நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமாகவே பேசுகின்றார்கள். பாருங்கள், ஒரு சகோதரன் சகோதரிக்கு விரோதமாய் ஒருவன் பேசுவானாக இருந்தால் அவன் நியாயப்பிரமாணத்துக்கே விரோதமாய் பேசுகின்றானாம். அந்த நியாயப்பிரமாணத்தை கட்டளையிடுகிறவர் ஒருவர் தேவன். நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமாய் நீ எப்படி பேச முடியும்? நியாயப்பிரமாணம் என்ன சொல்லுகின்றது? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அதை மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலே 22ஆம் அதிகாரம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம், நியாயசாஸ்திரி என்கின்ற ஒருவன்
ஆண்டவர் இயேசுவிடத்திலே வருகின்றான், வந்து அவரிடத்திலே கேட்கின்றான். 35வது வசனத்தில் அவர்களில் நியாயஸ்திரீ ஒருவன் அவரை சோதிக்கும்படி, போதகரே, நியாயப்பிரமாணத்திலே எந்த கற்பனை பிரதானமானது என்று கேட்டான். இவன் ஆண்டவர் இயேசுவிடத்திலே கேட்கின்றான், நியாயப்பிரமாணத்திலே எந்த கட்டளை பிரதானமானது, எந்த கற்பனை பிரதானமானது என்று ஆண்டவரிடத்தில் கேட்கும் பொழுது ஆண்டவர் கீழே சொல்லுகின்றார். இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. இது முதலாம் பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. இவ்விரண்டு கற்பனைகளிலும் நியாயப்பிரமாணம் முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கியிருக்கிறது என்றார். அவ்வாறு ஆண்டவர் நியாயப்பிரமாணம் தீர்க்க தரிசனங்கள் முழுவதுமே இந்த கற்பனைகளுக்குள்ளே அடங்கி விட்டது. என்னென்றால், ஒன்று தேவனை நீ அன்பு கூற வேண்டும், இன்னொன்று உன்னிடத்திலே நீ அன்பு கூறுவதைப் போல உன்னுடைய வாழ்க்கையை குறித்து மற்றவர்கள் எப்படி உன்னோடு இருக்க வேண்டும், உன்னோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும், உன்னோடு எப்படி பேச வேண்டும், உன்னோடு எப்படி பழக வேண்டும், உன்னோடு பற்றி எப்படி அவர்கள் மனப்பான்மை கொண்டிருக்க வேண்டும், எப்படிப்பட்ட நல்ல எண்ணங்கள் வைத்திருக்க வேண்டும் என்று உன்னிடத்தில் நீ எப்படி அன்பு கூறுகிறாயோ அதே போல நீ மற்றவரிடத்திலும் பிறனிடத்திலும் நீ அன்பு கூறும் பொழுதுதான் நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களும் முழுமையாக உன்னுடைய வாழ்க்கையிலே நிறைவேறுகின்றது. அவ்வாறு யாக்கோபு சொல்லுவதைப் போல, சகோதரனுக்கு விரோதமாய் பேசுகிறவன் நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமாய் பேசுகிறான் என்று அவர் சொல்லுகின்றார். ஏனென்றால், இவன் சகோதரனுக்கு விரோதமாய் பேசும் பொழுது அவன் அந்த சகோதரனை அன்பு கூற வேண்டும் என்கின்ற அந்த வாழ்விலிருந்து அவன் வழுவி போகின்றான். ஒரு சகோதரனை சகோதரனாக எதுவரைக்கும் நாம் பார்க்க முடியும் என்றால், அன்பு இருக்கிற வரைக்கும் தான் சகோதரனை சகோதரனாய் பார்க்க முடியும். மாம்ச உறவுகளிலே கூட பாருங்கள், பெற்றோர் பிள்ளை சகோதரங்கள் இவர்கள் அவற்றால் சொந்த பந்தங்களுடைய உறவுகள் என்று வரும்பொழுது அந்த உறவுகளிலே கூட சில நேரம் பிரிவுகள் ஏற்படுகின்றது. பெற்றோரோடு பிள்ளைகள் பேச மாட்டார்கள், பெற்றோர்கள் பிள்ளைகளோடு பேச மாட்டார்கள், சகோதரங்களுக்குள்ளே அங்கே பேச மாட்டார்கள். அப்படிப்பட்ட பிரிவுகள் விரிசல்களை உருவாக்கி வைத்திருப்பார்கள். என்ன காரணம் என்றால், அந்த மாம்ச பிரகாரமாகவே இரத்தத்தோடு கூட இருக்கக்கூடிய அந்த உறவில் இருக்கக்கூடிய அந்த அன்பு இல்லாமல் போகின்றது. அந்த அன்பு அவர்களிடத்திலே குறைவுபடும் பொழுது, அந்த அன்பிலே விரிசல் உண்டாகும் பொழுது உறவுகளுக்குள்ளேயே சில தூரங்கள் இடைவெளிகள் உருவாகின்றது. ஆனால் கிறிஸ்துவனுடைய சரீரமான அந்த சபையிலே அவ்வாறான வாழ்விலும் இந்த அன்பு குறைபடும் பொழுது, அதாவது சகோதரன் சகோதரி என்கின்ற அந்த அன்பு அவர்களிடத்திலே குறைபட ஆரம்பிக்கும் பொழுதுதான் அவர்கள் சகோதரர் என்கின்ற அந்த வாழ்வை விட்டு அவர்களை விரோதமாய் பேசக்கூடிய பார்க்கக்கூடிய அந்த வாழ்க்கைக்குள்ளே போக ஆரம்பிக்கின்றார்கள். அவ்வாறு அங்கே போக ஆரம்பிக்கின்ற அந்த வாழ்க்கையிலே நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமாகவே பேசக்கூடிய ஒரு வாழ்க்கையாக ஒரு சகோதரனுக்கு ஒரு சகோதரிக்கு விரோதமாக நாம் பேசுகின்ற அந்த வார்த்தை முழு நியாயப்பிரமாணம் தீர்க்க தரிசனங்களுக்கு முழுமைக்குமே எதிராக பேசுகின்றோம். ஏன் அப்படி எதிராக பேசுகின்றோம்? அப்படி என்னதான் நியாயப்பிரமாணம் என்னதான் சொல்லுகின்றது? அவ்வாறு அந்த நியாயப்பிரமாணம் தீர்க்க தரிசனங்களும் இதை நமக்கு போதிக்கின்றது. எவ்வாறு போதிக்கின்றது? ஆண்டவர் இயேசுவை குறித்து பார்க்கும் பொழுது அவர் எபிரேயரிலே நாம் பார்க்கின்றோம், உம்முடைய நாமத்தை என் சகோதரர்களுக்கு அறிவித்து சபை நடுவிலே நான் உம்மை துதித்து பாடுவேன் என்று அவர் சொல்லுகின்றார். அதாவது பரிசுத்தம் செய்கிறவரும் பரிசுத்தம் செய்யப்படுகிறவர்களும் ஒருவராலே உண்டாயிருக்கின்றார்கள். நாம் பரிசுத்தம் பண்ணப்படுகின்றவர்கள், பரிசுத்தம் செய்கிறவர் தேவன், எல்லாருமே ஒருவராலே உண்டாக்கப்பட்டிருக்கிறார்கள். நாம் ஒருவராலே உருவாக்கப்பட்டு சகோதரர்கள். அந்த ஒருவர் எதை நம்மிடத்தில் விரும்புகின்றார்? பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். நாம் எல்லோரும் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும், தூய்மையாக்கப்பட வேண்டும், சுத்திகரிக்கப்பட வேண்டும். அதைத்தான் அந்த பரிசுத்தராகிய தெய்வம் விரும்புகின்றார். ஆகையால் நியாயப்பிரமாணம் தீர்க்க தரிசனங்களும் நமக்கு எதை கற்றுக் கொடுக்கிறது என்றால், அதெல்லாம் நம்மை தூய்மையாக்கவும், நம்மை பரிசுத்தப்படுத்தவும், நம்மை சுத்திகரிக்கவும், குற்றமற்றவர்களாய்
அங்கே தேவனுக்கு முன்பாக நாம் நிற்கும்படிக்கும் நியாயப்பிரமாணம் தீர்க்க தரிசனங்களும் முழுவதும் அதைத்தான் போதிக்கின்றது. ஒரு மனுஷனை அவ்வாறு நிறுத்தும்படிக்கு போதிக்கின்றது. ஆனால் அப்படிப்பட்ட நியாயப்பிரமாண தீர்க்க தரிசனங்களும் ஒருவனை தேவனுக்கு முன்பாக இப்படியாக நிறுத்தும்படிக்கு, பரிசுத்தம் செய்யப்படுகிறவளாய் நிறுத்தும்படிக்கு இவ்வாறு போதிக்கும் பொழுது, அதை சுத்திகரிக்கும் பொழுது, அவனை தூய்மையாக்கும் பொழுது, அப்படிப்பட்ட தெய்வமே அந்த தன்னுடைய முழு நியாயப்பிரமாணத்தையும் தீர்க்க தரிசனங்களையும் கொண்டு ஒருவனை இவ்வாறு தேவன் சுத்திகரித்து தூய்மையாக்கி குற்றமற்றவனாக நிறுத்த முற்படும் பொழுது, அவராலே பரிசுத்தம் பண்ணப்படுகின்ற ஒரு சகோதரனோ ஒரு சகோதரியோ அப்படிப்பட்ட ஒரு சகோதரனுக்கு சகோதரிக்கு எதிராக அவளுக்கு விரோதமாக அவன் பேசி அவர்களை குற்றப்படுத்துவானாக இருந்தால், முழு நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமாகவே இப்போது இவன் பேசுகின்றான். ஏனென்றால் நியாயப்பிரமாணமும் பிழை, இவன் பிழை என்றால் நியாயப்பிரமாணமும் பிழை. ஏன்? நியாயப்பிரமாணம் இவனை சுத்திகரிக்க முடியும் என்று சொல்லுகின்றது. நியாயப்பிரமாணம் இந்த சகோதரியை பரிசுத்தப்படுத்த முடியும் என்று சொல்லுகின்றது. நியாயப்பிரமாணம் இந்த சகோதரனை அங்கே குற்றமற்றவனை நிறுத்த முடியும் என்று சொல்லுகிறது. ஆனால் நீ என்ன சொல்லுகின்றாய்? இவன் அங்கே இப்படிப்பட்ட ஒரு குற்றமுள்ளவன், இவன் இப்படிப்பட்ட ஒரு தவறு செய்தவன், இவன் இப்படிப்பட்ட பிழை செய்தவன் என்று அதை யாருக்கு சொல்லுகின்றார்கள்? விரோதமாய் இன்னொருவரிடத்திலே போய் பேசுகின்றார்கள். இன்னொரு இடத்திலே போய் பேசும் பொழுது, இவன் குணமாக்கப்பட முடியாதவன், ஒரு பாவி, இவன் ஒரு குற்றவாளி, இவன் தேவனுக்கு உண்மை இல்லாதவன், இவன் சபைக்கு உண்மை இல்லாதவன், இவன் தேவனுடைய அழைப்புக்கு உண்மை இல்லாதவன், இவன் ஆவிக்குரியவன் இல்லாதவன், இவன் விசுவாசி இல்லை என்று இன்னொரு சகோதர சகோதரியிடத்தில் இன்னொரு மனுஷனிடத்திலேயே போய் நீங்கள் அவ்வாறு பேசும் பொழுது, அந்த முழு நியாயப்பிரமாணமும் அப்படிப்பட்ட மனுஷனை எப்படி தூய்மையாக்க விரும்புகின்றது, உண்மையை எப்படி தூய்மையாக்க விரும்புகிறது, நம்மை எப்படி தூய்மையாக்க விரும்புகின்றது, அதையெல்லாம் அதே பிழை என்று அந்த நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமாகவே பேசி அந்த சகோதர சகோதரிகளை குற்றப்படுத்துகின்ற வாழ்வு. எத்தனை பேர் உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு சகோதரன் ஒரு சகோதரிக்கு எதிராக அவர்களுக்கு விரோதமாக நீங்கள் பேசுகிறீர்கள்? அதற்கு காரணம் உங்களிடத்திலே அன்பில்லை, அவர்களை குறித்து உங்களுக்கு அன்பில்லை, ஆகையால் நீங்கள் பேசுகிறீர்கள். அவ்வாறு பேசும் பொழுது நீங்கள் முழு நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமாய் பேசுகிறீர்களே. நியாயப்பிரமாணத்தை யார் கட்டளையிட்டார்? தேவன் அல்லவா? அதற்கு நீங்கள் நியாயாதிபதியாய் மாறிவிட்டால் அது எத்தனை பெரிய தண்டனைக்குரிய குற்றமாக இருக்க முடியும்? தேவன் அப்படி நம்ம நியாயம் தீர்க்க முடியும்? அப்படிப்பட்டவர்கள் எத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உட்பட்டவர்களாக நிற்க முடியும்? அது மிகப்பெரிய, அது நியாயப்பிரமாணத்துக்கு எதிராகவே பேசுகின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு பாவம். நியாயப்பிரமாணத்தில் ஒன்றை ஒருவன் மீறினாலும் அவன் கொல்லப்பட வேண்டும். அவன் தேவன் அவ்வாறெல்லாம் அங்கே அந்த நியாயப்பிரமாணத்தில் சொல்லப்பட்ட காரியங்களிலே சில காரியங்களுக்கெல்லாம் தகப்பனை நிந்திக்கின்றதோ, இவனாலை அங்கே கடைப்பிடிக்காமல் போகிறதோ, இல்லாவிட்டால் வேறு தேவனுடைய நாமத்தை நிந்திக்கிறதோ, இதையெல்லாம் செய்கின்றவன் கொல்லப்பட வேண்டும் என்பதை போல அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை தேவன் கொடுக்கும் பொழுது அந்த கற்பனைகளை நாமே அதற்கு எதிராக பேசுகின்ற அந்த வாழ்வுதான் இந்த சகோதர சகோதரிகளுக்கு விரோதமாய் பேசுகின்ற அந்த வார்த்தைகள். ஆகையாலே தான் அப்படிப்பட்ட அந்த காரியத்தை குறித்து ஆண்டவர் இயேசு, அவ்வாறு நீ ஏன் விரோதமாய் பேசுகின்றாய்? உனக்கு வழி இல்லையா? அதை தீர்ப்பதற்கு உனக்கு வழி இல்லையா? அதை சரி செய்வதற்கு உனக்கு வழி இல்லையா? ஒரு சகோதரனை சகோதரனாகவே பார்ப்பதற்கு, ஒரு சகோதரியை சகோதரியாகவே பார்ப்பதற்கு ஏன் உன்னால் முடிவதில்லை? அப்படி என்றால் உன்னோடு எப்போவுமே எல்லாம் நல்லபடியாக எப்போதுமே இருக்க வேண்டும், ஒரு பிரச்சனையும் கொடுக்கக்கூடாது, உங்களை பற்றி ஒரு தவறாகவும் பேசக்கூடாது, உங்களை பிடிக்காத எதையுமே செய்யக்கூடாது, எப்போதுமே உங்களிடத்திலே நல்லபடியாக எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நடந்து கொள்ள வேண்டும். அப்பொழுது அவர்கள் நல்ல சகோதர சகோதரிகளாக சபையிலே அவர்களை நாங்கள் ஏற்றுக்கொண்டு இருப்போம் என்று அவ்வாறு எல்லாம் வாழ்வு இருப்பதில்லை. விரோதமாய் காரியங்கள் வரும். அப்படி வந்தால் ஆண்டவர் இயேசு அந்த சகோதரத்துவத்தை பாதுகாப்பதற்கு ஆண்டவர் என்ன சொன்னார்? யாக்கோபு சொல்லுவதைப் போல பேசாதிருங்கள். பேசாதிருங்கள் என்றால் பேசாதிருங்கள், அவ்வளவுதான். யாரை பற்றியும் பேசக்கூடாது. அப்படி அவர்கள் விரோதமான காரியங்களை செய்தால் அதற்கு என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவர் இயேசு அதை சொல்லும் பொழுது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம்
எல்லோரும் வேதாகமத்தை எடுத்து அந்த வசனங்களை நாங்கள் யாவரும் அதை பார்ப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிப்போம். உன் சகோதரன் உனக்கு விரோதமாக குற்றம் செய்தால் அவனிடத்தில் போய் நீயும் அவனும் தனித்திருக்கையில் அவன் குற்றத்தை அவனுக்கு உணர்த்து. இங்கே பார்க்கின்றோம் ஆண்டவர் இயேசு அதை சொல்லும் பொழுது, உன் சகோதரன் உனக்கு விரோதமாய் குற்றம் செய்தால், அப்படி என்றால் என்ன அர்த்தம்? அவன் குற்றம் செய்வான். சகோதரிகள், உங்களுக்கு எதிராக ஒரு சகோதரி குற்றம் செய்ய முடியும். சகோதரனுக்கு எதிராக ஒரு சகோதரன் குற்றம் செய்ய முடியும், செய்யாமல் இருக்க மாட்டார்கள். அது அவர்களுடைய பலவீனமான காரியங்களாக இருக்கலாம், இல்லாவிட்டால் அவருடைய சுயம் கொண்ட காரியங்களாக இருக்கலாம். ஏதோ ஒரு விதத்திலே அவர்கள் அதற்குள்ளாக சோதிக்கப்படும் பொழுது யாரோ ஒரு சகோதர சகோதரிகளுக்கு ஒரு விரோதமாய் ஒரு காரியத்தை பேச செய்வார்கள், செய்ய செய்வார்கள், ஏதோ ஒன்றை செய்யத்தான் சொல்லுவார்கள். அதை ஆண்டவர் சொன்னார். அவ்வாறு செய்யும் பொழுது ஆண்டவர் ஒன்றை வலியுறுத்தி சொல்லுகிறார், பாருங்கள், உன் சகோதரன் அவன் எனக்கு எப்பவுமே உனக்கு சகோதரனாகவே இருக்க வேண்டும். உன் சகோதரன், அதை பிரித்து வைக்கவில்லை. அவன் குற்றம் செய்யும் போதும் உன் சகோதரனாகவே இருக்க வேண்டும். குற்றம் செய்யாத பொழுதிலும் உன் சகோதரனாகவே இருக்க வேண்டும். குற்றம் செய்யாமல் இருக்கும் பொழுது என் சகோதரன் என்று சந்தோஷமாய் சொல்ல முடியும். நமக்கு எதிராக ஏதோ ஒன்று செய்து விட்டார்கள் என்றால் என் சகோதரன் என்று சொல்லுவதற்கு அங்கே தைரியம் வராது, விருப்பம் வராது. ஏன்? என்ன காரணம்? அவர்கள் ஏதோ ஒன்றை நமக்கு செய்து விட்டார். ஆண்டவரே, என் சகோதரர்களுக்கு உம்முடைய நாமத்தை அறிவித்து சபை நடுவிலே உம்மை துதித்து பாடுவேன் என்று சொன்ன ஆண்டவர், அவருக்கு எதிராக எத்தனை அங்கே அவருடைய சீசர்களே அவருக்கு எதிராக எத்தனை பேர் எவ்வாறெல்லாம் நடந்து கொண்டார்கள். அந்த தோமா ஒரு இணங்கி போக முடியாத ஒரு குணமுள்ளவனாய், இயேசுவுக்கு இணங்கி போகாதவனாய், அவன் ஒரு பிடிவாதம் உள்ள ஒரு குணமுடையவனாய் இருந்தான். அங்கே பேதுரு அப்போஸ்தலர் அவர் ஒரு கடும் கோபம் கொண்ட மனிதர் இருந்தான். யாக்கோபு யோவான் அவர்கள் அங்கே மற்றவர்களை கொல்லுகிற ஒரு ஆவியுடையவர்கள் இருந்தார்கள். யூதாசு கள்ளனாயிருந்தார். இப்படியெல்லாம் அவருக்கு எதிராக கூட கன காரியங்கள் வந்தாலும் ஆண்டவர் இயேசு சொன்னார், என் சகோதரர் என்று அவர் சொல்லும் பொழுது சொன்னார். இங்கேயும் ஆண்டவர் சொல்லும் பொழுது அதைத்தான் சொல்கிறார், உன் சகோதரன். உனக்கு எப்பவுமே அவன் சகோதரனாக இருக்கின்றானா? இங்கே உட்கார்ந்து இருக்கின்ற எல்லோருமே சகோதர சகோதரிகள். நீங்கள் எல்லோரும் உங்களுடைய இருதயத்திலே, இங்கு உள்ள எல்லாரை குறித்தும் உங்களுடைய இருதயத்தில் ஒரு கேள்வி கேட்டு பாருங்கள். இங்கே உட்கார்ந்து இருக்கிற எல்லா சகோதர சகோதரிகளும் உன் சகோதரன், உன் சகோதரி என்று சொல்லக்கூடிய அளவுக்கு என் சகோதரன், என் சகோதரி என்று அவர்களை உங்களால் இருதயத்திலே மனப்பூர்வமாய் ஏற்றுக்கொள்ள முடிகின்றதா? அதை சொல்ல முடியுமா? அப்படி அதை சொல்லுவதற்கு மனதிலே கூட தைரியம் இல்லை என்றால் என்ன காரணம் என்றால், அந்த சகோதரன் ஒரு நாளிலே என் சகோதரன், என் சகோதரியாக இருந்தார். ஆனால் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்த மாத்திரத்திலே இப்பொழுது அவன் விரோதமாய் பேசுகின்ற ஒரு வாழ்க்கை கொப்பாக இப்பொழுதும் விரோதியாய் மாறுகின்ற வாழ்வுக்குள்ளாக போய்விட்டார். ஆகையால் சகோதரன் எந்த காலத்திலும் சகோதரனாகவே இருக்க வேண்டும். சகோதரிகள் எந்த காலத்திலும் சகோதரிகளாகவே இருக்க வேண்டும். உன் சகோதரனாக இருக்க வேண்டும், உன் சகோதரியாக இருக்க வேண்டும். அந்த உறவைத்தான் ஆண்டவர் பாதுகாக்க வேண்டும் என்றால் நீ என்ன செய்ய வேண்டும்? அவ்வாறு உனக்கு எதிராய் குற்றம் செய்தால் நீ என்ன செய்? அவன் தனித்திருக்கையிலே நீ போய் அவன் குற்றத்தை உணர்த்து. ஏனென்றால் நீ அவனை ஆதாயப்படுத்த வேண்டும். ஏன் அவன் குற்றத்தை உணர்த்து? அவனுடைய காரியத்தை சரி செய். நியாயப்பிரமாணம் அதைத்தான் போதிக்கின்றது, தீர்க்க தரிசனம் அதைத்தான் போதிக்கின்றது. அவன் சீர்பட வேண்டும், அவன் சுத்திகரிக்கப்பட வேண்டும், அவன் குற்றமற்றவனாய் மாற வேண்டும், தேவனுக்கு முன்பாக அவன் குற்றமில்லாதவனாய் நிற்க வேண்டும். நியாயப்பிரமாணம் தீர்க்க தரிசனங்களும் அதைத்தான் போதிக்கின்றது. ஆகையால் நீ என்ன செய்? அவன் குற்றத்தை உணர்த்து. தேவனுடைய வார்த்தைகளை கொண்டு உணர்த்து, தேவனுடைய சத்தியத்தை கொண்டு உணர்த்து, அவனுடைய ஆலோசனையை கொண்டு உணர்த்து. பேசி அவன் குற்றத்தை உணர்த்தி அவனை ஆதாயப்படுத்திக்கொள். ஆதாயப்படுத்தி, அதுதான் பிரதானம். குற்றத்தை உணர்த்துவது என்பது அவருடைய பிள்ளையை சுட்டி காட்ட வேண்டும். இவர்கள் பெரிய ஆவிக்குரியவர்கள், பெரிய நீதிமான்கள், பெரிய இவர்களாம் சபையிலே பெரிய விசுவாசிகளைப் போல இவர்கள் நினைத்து கொண்டிருக்கின்றார்கள். இவர்களுக்கு போய் அந்த பிள்ளையை சொல்லி இவர்களை வெட்கப்படுத்த வேண்டும் என்பதற்காக குற்றத்தை உணர்த்துவதல்ல, ஆதாயப்படுத்த வேண்டும். இவர் ஆதாயப்பட வேண்டும். யாருக்கு அந்த ஆவி இருக்க முடியும்? அன்பு இருதயத்திலே அன்புள்ளவனுக்குத்தான் அந்த ஆவி இருக்க முடியும். ஆண்டவரே,
இந்த மனுஷன் ஆதாயப்படணும். யாரோ ஒரு சகோதரன் சகோதரி உங்களுக்கு எதிரான ஒரு குற்றத்தை செய்கிறதை நீங்கள் பார்க்கின்றீர்கள், நீங்கள் அதை காண்கின்றீர்கள். அவ்வாறு காணும் பொழுது அதையெல்லாம் இன்னொருவருக்கு போய் நீங்கள் சொல்ல, அவரிடத்திலே போய் சம்பந்தப்பட்டவரிடத்திலே போய் பேசாமல் இன்னொருவருக்கு நீங்கள் போய் சொல்ல ஆரம்பிக்கும் பொழுதுதான், சகோதரரே, ஒருவருக்கொருவர் விரோதமாய் பேசாதிருங்கள். நியாயப்பிரமாணம் தீர்க்க தரிசனம் என்ன சொல்லுகிறது? அவனை சீர்படுத்து, அவன் சீர்படுத்தப்பட வேண்டும் என்பதற்காகவே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை நீ செய்ய வேண்டும், செய்து அவனை ஆதாயப்படுத்த வேண்டும். அவ்வாறு ஆதாயப்படுத்தாமல், அவ்வாறு செய்யாமல் நீ இன்னொருவருக்கு போய் அதை சொன்னால் நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமாகவே நீ பேசுகின்றாய். காரணம் என்னென்றால், உன்னிடத்திலே அன்பு நியாயப்பிரமாணத்தை நிறைவேறுதலாக இருக்கிறது என்பதை போல அந்த அன்பு உள்ள வாழ்வு உன்னிடத்தில் இல்லை, அவர்களை கொடுத்த அன்பில்லை. ஆகையால் அந்த காரியத்தை தான் ஆண்டவர் அதை இவ்வாறு சொன்னார். அவன் குற்றத்தை உணர்த்து, அவன் தவறை உணரட்டும். இல்லை என்றால் அடுத்த வசனத்தை வாசிப்போம். அவன் உனக்கு செவி கொடுத்தால் உன் சகோதரனை ஆதாயப்படுத்தி கொண்டாய். அவன் செவி கொடாமற் போனால் 2-3 சாட்சிகளுடைய வாக்கினாலே சங்கதிகளெல்லாம் நிலைவரப்படும்படி 2 உன்னுடனே கூட்டிக் கொண்டு போ. அவர்களுக்கும் அவன் செவிகொடாமற் போனால் அதை சபைக்கு தெரியப்படுத்து. சபைக்கும் செவிகொடாதிருப்பானால் அவன் உனக்கு அஞ்ஞானியைப் போலவும் ஆயக்காரனைப் போலவும் இருப்பான். அவ்வாறு நீ போய் பேசும் பொழுது அவன் செவி கொடுக்கவில்லையா, கீழ்ப்படியவில்லையா, சரி செய்யவில்லையா, உனக்கு நம்பிக்கைக்குடைய ஒரு 2-3 பேரை என்ன செய், அதுக்கு பிற்பாடுதான் நீ காரியத்தை அவர்களுக்கு சொல்ல வேண்டும். இவன் கேட்கவில்லை, இவன் சரி வரவில்லை, அவன் குற்றத்தை உணரவில்லை, தன்னை சீர்படுத்தவில்லை என்று தெரிந்தால் அதுக்கு பிறகுதான் 2 பேருக்கும் 3 பேருக்கும் உனக்கு நம்பிக்கைக்குடையவர்களுக்கு நீ சொல்லி அவர்களை கூட்டிக் கொண்டு போகணும். என்ன நோக்கம்? அவர்களை விமர்சிக்க வேண்டும் என்பது நோக்கம் அல்ல. அவன் சீர்பட வேண்டும், எப்படியாவது அவன் சீர்பட வேண்டும், நியாயப்பிரமாணம் நிறைவேற வேண்டும் என்று 2 கூட்டிக் கொண்டு போ. அவர்களும் பேசட்டும். அவர்களுக்கும் அவன் செவி கொடுக்கவில்லையா, அவர்களுக்கும் கீழ்ப்படியவில்லையா, 3ஆம் கட்டமாய் சபைக்கு அதை தெரியப்படுத்து. சபைக்கும் அவன் கீழ்ப்படியவில்லை என்றால் அவன் அஞ்ஞானியும் ஆயக்காரனைப் போல இருக்கட்டும். அவனை கூட சபைக்கும் கீழ்ப்படியவில்லை என்றால் அவன் விரோதியாய் பார்க்க வேண்டும் என்று, விரோதி என்று இல்லை, அவன் அஞ்ஞானி ஆயக்காரனைப் போல தான் இருக்க வேண்டும். ஆனாலும் அவன் என்ன செய்யப்பட வேண்டும்? அஞ்ஞானி ஆயக்காரன் ஆதாயப்படுவான். அதே போல இவர்களும் ஒரு நாளிலே ஆதாயப்படட்டிருக்கும். ஆகையால் ஆண்டவர் இயேசு அதை எவ்வளவு அழகாக அந்த காரியங்களை சொல்லுகின்றார். ஆனால் இந்த வரையறைக்குட்பட்டு ஒரு பிரச்சனையை, ஒரு சகோதர சகோதரிகள் நமக்கு எதிராய் செய்யக்கூடிய ஒரு குற்றத்தின் காரியங்களை இந்த வரையறையிலே நாம் அணுகும் பொழுது அவன் எப்போதுமே உன் சகோதரன் என்று சொல்லுவதை போல அவன் என் சகோதரனாய் சகோதரியாய் எப்போதுமே அந்த அன்பின் உறவிலே அவர்கள் கட்டப்பட்டு இருக்க முடியும். இதையெல்லாம் தாண்டி இந்த வரையறைக்குள்ளே போகாமல் நாம் அடுத்த சைட்டுக்குள்ளே போய் அதை இன்னொருவருக்கு அதை சொல்ல ஆரம்பிக்கும் பொழுதுதான் நீங்கள் அவர்களுக்கு விரோதமாய் பேச ஆரம்பிக்கின்றீர்கள். இந்த வாழ்க்கை எவ்வளவு ஆபத்தான காரியம்! சபைக்கு தெரியப்படுத்து. சபைக்கு தெரியப்படுத்துகின்ற காரியத்தை கூட சிலர் சபைக்கு தெரியப்படுத்தாமல் கூட அவர்கள் தங்களுக்குள்ளே பேசிக்கொண்டு மற்றவர்களிடத்திலே பேசிக்கொண்டு காரியத்தை எப்படியே கொண்டு போகின்ற அந்த வாழ்வு கூட சபையிலே இருக்கத்தான் செய்கின்றது. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதே பிரதானமான காரியம். நாம் சில காரியங்களை சபையிலே அறிவிக்கின்றோம். அவ்வாறு அறிவிக்கும் பொழுது ஏதாவது சகோதர சகோதரிகளுக்கிடையிலே ஏதாவது ஒரு பிரச்சனை இல்லாவிட்ட ஏதாவது ஒரு குற்றம் அவ்வாறு இருந்தால் அதை சபைக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்று நாம் அறிவிக்கின்றோம். ஆனால் சில கடந்த நாட்களிலே இந்த திருமண காரியங்களிலே கூட அவ்வாறு சில விசுவாசிகளிடத்திலே கூட அந்த காரியம் இது தவறான காரியம், இது பிழையான காரியம் என்று அதெல்லாம் ஏதோ அங்கங்கு ஏதோ பேசிக்கொண்டார்களாம் என்று, யார் பேசினார்கள் எவர் பேசினார்கள் என்று நான் கேட்க விரும்பவும் இல்லை. ஏனென்றால் நாம் தேவனுடைய சபையிலே தெளிவாக பேசுகின்றோம். காரியம் சரி வர இல்லை என்றால் சபைக்கு தெரியப்படுத்த என்று பேசுகின்றோம். ஆனால்
நீங்கள் சபைக்கும் அதை தெரியப்படுத்துவதில்லை. நீங்கள் அதை ஒரு பிழையாக, ஒரு தவறான, ஒரு குற்றமான காரியமாக இருந்தால் சபைக்கு தெரியப்படுத்துங்கள். சீர்பட வேண்டுமென்று, சரிபட வேண்டுமென்றால் சபைக்கு தெரியப்படுத்துங்கள். ஏன் நீங்கள் சபைக்கு அதை தெரியப்படுத்தாமலே நீங்கள் அதை தவறு, பிழை என்று எதை கொண்டு பேசிக்கொண்டிருக்கின்றீர்கள்? எந்த நியாயப்பிரமாணத்தை கொண்டு பேசிக்கின்றீர்கள்? எந்த சத்தியத்தை கொண்டு பேசிக்கொண்டிருக்கின்றீர்கள்? இதெல்லாம் தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கு எதிராக பேசுகின்ற காரியங்களாய் ஏன் அதை உங்களுடைய வாழ்க்கையில் ஏன் அதை சிந்திக்கவில்லை? ஏன் அதை நிதானிக்கவில்லை? காரணம் என்ன? ஆதாயப்பட வேண்டும் என்கின்ற அந்த வாழ்விலே நாம் நம்முடைய எண்ணங்கள், சிந்தனைகள் நோக்கம் கொண்டிருக்கவில்லை. என் சகோதரன், என் சகோதரி என்ற அந்த உறவின் அன்பிலே அந்த வாழ்வில்லை. அவ்வாறு இருக்கின்றபடியினாலே தான் இவ்வாறான காரியங்கள் என்று வரும்பொழுதெல்லாம் அந்த வழிகள் தேவன் நமக்கு எப்போதுமே இந்த சகோதரத்துவ உறவை பாதுகாப்பதற்கு ஏதுவாக அவர் வைத்திருக்கக்கூடிய அந்த வழிகளிலே நாங்கள் சென்று அந்த உறவு பாதுகாக்கப்பட வேண்டும். குற்றங்கள் சரி பண்ணப்பட வேண்டும், குற்றங்கள் சீர்படுத்தப்பட வேண்டும். அதுதான் பிரதானமான காரியம். அவ்வாறு இல்லாமல் ஒருவருக்கொருவர் இதையெல்லாம் நீங்கள் பேசுகின்றது ஒருவர் சகோதரனுக்கு விரோதமாய் பேசுகின்ற காரியம் இல்லையா? அது நியாயப்பிரமாணத்துக்கே விரோதமாய் பேசுகின்ற காரியம் இல்லையா? இதுவெல்லாம் உங்களுடைய வாழ்விலே அதை குற்றமாய் உங்களால் உணர முடியவில்லையா? அப்படிப்பட்ட வாழ்விலே உங்களுக்கு தேவ சமாதானம்தான் இருக்கின்றதா? கர்த்தருடைய அந்த அனுக்கிரகம்தான் உங்களோடு கூட இருக்கின்றதா? நாம் சீர்பட வேண்டும். இதை கூட நாம் பேசுகின்றோம் என்றால், என் சகோதரர், கிறிஸ்துவுக்குள்ளாக அழைக்கப்பட்ட சகோதர சகோதரிகள், நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே சீர்படவும் நியாயப்பிரமாணம் முழுவதும் உங்களை சுத்திகரித்து உங்களை தூய்மையாக்கி குற்றமற்றவளாக தேவனுடைய சந்நிதியிலே நிறுத்தப்பட வேண்டும் என்கின்ற தேவனுடைய சத்தியத்தை கொண்டுதான் நான் இதை கூட நான் பேசுகின்றேன். ஏனென்றால் இது எல்லோருடைய வாழ்விலும் எல்லோரும் இந்த உறவுக்குள்ளே நாம் பாதுகாக்கப்பட வேண்டும். ஆகையால் இந்த உறவை அவ்வாறெல்லாம் பாதுகாப்பதற்கு நாம் நம்முடைய வாழ்க்கையிலே பிரதானமாய் இதை கொண்டு இந்த உறவை நாம் பாதுகாக்க முடியும். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபத்திலே, அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம், ரோமருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிப்போம். மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்தாவினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. இங்கே பார்க்கின்றோம், எப்பவுமே என் சகோதரன் என் சகோதரி என்று அந்த உறவை நீங்கள் பாதுகாக்க வேண்டும் என்றால் பிரதானமான காரியம் உங்களுடைய இருதயத்திலே தேவ அன்பு ஊற்றப்பட்டிருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ அன்பு உங்களுடைய இருதயங்களிலே ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த அன்பு தான் என்ன செய்யும்? என் சகோதரன் என் சகோதரி அவன் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்தால் தேவ அன்பு எப்படி என்னை குணப்படுத்தியது? தேவ அன்பு எப்படி என்னை சுத்திகரித்தது? இந்த வயதிலே பிள்ளைகள் ஒரு தவறை செய்யும் பொழுது, இந்த வயதிலே நான் இருக்கும் பொழுது, இல்லாவிட்டால் அந்த திருமண வாலிப பிராயத்திலே நான் இருக்கும் பொழுது, திருமணமான அந்த ஆரம்ப காலத்திலே நான் இருக்கும் பொழுது, பெற்றோர்களோடு நான் வாழும் பொழுது, இல்லாவிட்டால் ஒரு வாலிபராக இருக்கும் பொழுது நான் எப்படி இருந்தேன், எப்படி நான் தவறு செய்தேன், எப்படியெல்லாம் நடந்து கொண்டேன், விசுவாசிகளிடத்திலே அந்த காலத்திலே எப்படியெல்லாம் முரட்டு குணமாய் நடந்து கொண்டேன், விசுவாசிகளுக்கு எதிராக எப்படியெல்லாம் பேசினேன், விரோதமான காரியங்களை எப்படியெல்லாம் செய்தேன், அந்த காலத்திலே அந்த நேரத்திலே அந்த சூழ்நிலையிலே அதையெல்லாம் அவர்கள் ஏற்றுக்கொண்டார்களே, தேவன் அதையெல்லாம் எனக்கு மன்னித்தாரே, அதையெல்லாம் சுத்திகரித்து இன்றைக்கு என்னை நல்லா சபையிலே நன்றாக வைத்திருக்கின்றாரே. காரணம், தேவ அன்பு உங்கள் இருதயத்திலே ஊற்றப்பட்டிருக்கு. இங்கே உட்கார்ந்திருக்கிறவர்களுக்கு எத்தனை பேருக்கு ஹார்ட் அட்டாக் வியாதி இருக்கின்றது? கை வைத்துங்க. ஹார்ட் அட்டாக் வியாதி இருக்கிறார். ஒருவருமே இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நன்றி. ஒருவரும் இல்லைத்தானே? யாரோ உயர்த்திருக்கிறீங்களா? இல்லைத்தானே? இருதயத்திலே தேவ அன்பு இருதயத்திலே ஊற்றப்பட்டிருக்கிற நம்முடைய இருதயத்தை குறித்து உங்கள் எல்லோருக்கும் தெரியும். அந்த இருதயத்திலே அந்த 4 அறைகள், அந்த ஒரு சைட்டில் இரத்தம் அங்கே
உள்வாங்கப்பட்டு இன்னொரு சைட்டிலே அது சுத்திகரிக்கப்பட்டு அது வெளியேறுகின்ற அந்த வாழ்வை போன்று அவ்வாறு அந்த சுத்திகரிப்பு இருதயத்திலே நடந்து கொண்டிருக்கக்கூடிய காரியங்கள் அவ்வாறு அங்கே போகும் பொழுது இல்லாவிட்டால் அந்த இரத்த ஓட்டங்களிலே அடைப்பு வரும் பொழுது அந்த அடைப்பு ஒரு அடைப்பு, 2 அடைப்பு, 3 அடைப்பு, 4 அடைப்பு, 8 அடைப்பு என்றெல்லாம் நிறைய அடைப்பு அங்கே இருக்கின்றது. அந்த அடைப்புகள் எல்லாம் அவ்வாறு இருக்கும் பொழுது அதை என்ன செய்கின்றது, அதனுடைய இரத்த ஓட்டங்களுக்குள்ளே செயல்பட முடியாதபடிக்கு மரணம் கூட அப்படிப்பட்டவர்களுக்கு திடீரென்று மரணம் கூட உருவாகின்றது. இங்கே பார்க்கின்றதை போல தேவ அன்பு உங்கள் இருதயத்திலே ஊற்றப்பட்டது என்ன செய்ய வேண்டும்? பாதுகாக்கப்பட வேண்டும். ஊற்றப்பட்டது நிலைத்திருக்க வேண்டும். ஒரு பக்கம் ஊற்றப்பட்டிருக்கும் பொழுது ஒரு பக்கம் வெளியேறிக்கொண்டு ஓட்டை இருந்தால் நீங்கள் பெட்ரோல் ஒரு வாகனத்திலே அங்கே பெட்ரோலை அடிக்கிறீர்கள், டீசலை அடிக்கிறீர்கள், அங்கே பெரிய ஓட்டை இருக்கின்றது. நீங்கள் அடிக்க அது போய்கொண்டே இருக்கும். அங்கே பார்த்தால் என்ன போய்கொண்டே இருக்கிறது? ஓட்டையை கவனிப்பதை போன்று அவ்வாறை போன்று இந்த தேவ அன்பு உங்களுடைய இருதயத்திலே பரிசுத்த ஆவியானவர் ஊற்றி இருக்கின்ற இந்த தேவ அன்பை நாம் எப்படி அதை பாதுகாக்க வேண்டும்? அந்த ஊற்றப்பட்டிருக்கிற அந்த தேவ அன்பு தான் என்ன செய்கின்றது? இப்படியெல்லாம் எதிராக குற்றங்கள் செய்யும் பொழுது அவரிடத்திலே போய் அன்பாய் பேசி அவர்களை குற்றத்துணர்த்தி ஆதாயப்படுத்த வேண்டும் என்கின்ற ஆவி இருக்கின்றது. அவ்வாறு அந்த ஊற்றப்பட்டிருக்கிற அந்த தேவ அன்பை பாதுகாக்க முடியாத சூழ்நிலையிலே என்ன நடக்கும்? யோவான் எழுதின நிருபம் 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிப்போம். ஒருவன் இவ்வுலக ஆஸ்தியுடையவனாயிருந்து தன் சகோதரனுக்கு குறைச்சல் உண்டென்று கண்டு தன் இருதயத்தை அவனுக்கு அடைத்து கொண்டால் அவனுக்குள் தேவ அன்பு நிலை கொள்ளுகிறது. அப்படி இங்கே பார்க்கின்றோம். அந்த வசனத்தை நன்றாக பாருங்கள். தன் சகோதரனுக்கு குறைச்சல் உண்டென்று கண்டு, ஒரு சகோதரன் உனக்கு விரோதமாய் குற்றம் செய்தால், உனக்கு விரோதமாய் ஒரு குறையான ஒரு காரியத்தை செய்தால், அவன் உன்னை நேசிக்கவில்லை, அவன் உன்னை அன்பு செய்யவில்லை, அவன் உன்னை மன்னிக்கவில்லை, அவன் உனக்கு நன்மை செய்யவில்லை, அவன் உன்னோடு இணங்கி போகவில்லை, அவன் உன்னை பற்றி தூற்றி விட்டான், உன்னை அவமானப்படுத்தி விட்டான், உன்னை வெட்கப்படுத்தி விட்டான், உன்னுடைய பிள்ளைகளை பற்றி அவதூறாய் பேசிவிட்டான், உன் குடும்பத்தை பற்றி கீழ்த்தரமாய் பேசிவிட்டான், இல்லாவிட்டால் அவனுடைய தொழிலுக்கு ஒரு நஷ்டத்தை கொடுத்து விட்டார் என்று இவ்வாறு உன் சகோதரனுக்கு குறைச்சல் உள்ளங்கிறதை நீ காணும் பொழுது, எங்கெல்லாம் உன் சகோதரன் உனக்கு விரோதமாய் குற்றம் செய்கின்றானோ அங்கெல்லாம் அந்த சகோதரனுக்கு ஒரு குறை இருக்கின்றது, அவனிடத்திலே ஒரு குறை இருக்கின்றது. அதை ஆண்டவர் சொன்னார், போய் அவனுக்கு உணர்த்து என்பதை போல அந்த குறைச்சல் உண்டென்று நீங்கள் காணும் பொழுது, அடுத்த வசனம் என்ன சொல்லுகிறது? என் பிள்ளைகளே, வசனத்தினாலும் இல்லை, நாவினாலும் குறைச்சல் உண்டென்று காணும் பொழுது தன் இருதயத்தை அவனுக்கு அடைத்து கொண்டாள். இருதயம் பாருங்கள், இருதயத்தில் இப்போது அடைப்பு. நான் கேட்டேன், எத்தனை பேருக்கு ஹார்ட் அட்டாக் இருக்கிறேன்னு கேட்டேன். நீங்கள் ஒருவருமே கை வைத்தவில்லை. நல்லது. சரீரத்திலே ஆவியிலே எத்தனை பேருக்கு ஹார்ட் அட்டாக் இருக்கின்றது? எத்தனை பேருக்கு அடைப்பு இருக்கின்றது? ஆவிக்குரிய வாழ்க்கையிலே இங்கே வேதமே சொல்லுகிறது அடைப்பு. இங்கே இருதயம் இருதயத்திலே அடைப்பு உண்டாகின்றது. தன் இருதயத்தை அடைத்து கொண்டாள் என்றால் என்ன அர்த்தம்? அவன் செய்த குற்றத்தை அவனுக்கு மன்னிக்க முடியவில்லை, இல்லாவிட்டால் அவளை நேசிக்க முடியவில்லை, அவளுக்கு நன்மை செய்ய முடியவில்லை, அவளுக்கு இணங்கி போக முடியவில்லை, தாழ்த்த முடியவில்லை, அவளை அன்பு செய்ய முடியவில்லை. அவர்கள் மேல் கசப்பு, விரோதம், வைராக்கியம், எரிச்சல், பொறாமை, வாக்குவாதம், கூக்குரல், இப்படியெல்லாம்
அவர்களுக்கு விரோதமாய் அந்த குறையெல்லாம் காணும் பொழுது அந்த குறைக்கு என்ன செய்ய வேண்டும்? என் பட்சத்தில் இருந்து ஒரு சகோதரனாய் ஒரு சகோதரியாய் இருந்து இந்த சூழ்நிலையிலே நான் எப்படி அன்பை வெளிப்படுத்த வேண்டும் என்று அதையெல்லாம் காட்டாமல், அந்த அன்பை காட்டாமல் அந்த இருதயத்தை அடைக்கின்ற வாழ்வு வரும் பொழுது முதலாவது அடைப்பு வருகின்றது. அந்த முதலாவது அடைப்பு அப்படி என்ன செய்கின்றது? இரண்டாவது அடைப்பு, மூன்றாவது அடைப்பு, நான்காவது அடைப்பு, அடைப்பு கூடிக்கொண்டே போகின்றது. சரீரத்திலே அடைப்பு வந்தால் போய் டாக்டரிடம் வைத்தியரிடம் காட்டி எத்தனை அடைப்புகள் என்று எல்லாம் ஆராய்த்து சோதித்து சொல்லிவிடுவார்கள். இந்த அடைப்பை யார் சொல்ல முடியும்? இருதயத்துக்குள்ளே யாரை குறித்து நீங்கள் அவர்களுடைய குறையை காணும் பொழுது அந்த குறையிலே நீங்கள் அவர்களை அன்பு செய்ய முடியாமல், அவர்களை சகோதர சகோதரிகளை பார்க்க முடியாமல், அவர்களை பற்றி விரோதமாய் நீங்கள் பேச ஆரம்பிக்கும் பொழுது, அவர்களோடு கொண்டுள்ள உறவை முறிக்கும் பொழுது அங்கே முதலாவது அடைப்பு வருகின்றது. அடுத்த கட்டமாக இன்னொருவர் வந்தால் இரண்டாவது அடைப்பு, மூன்றாவது நபர் வந்தால் மூன்றாவது அடைப்பு. அடைப்பு கூடி கூடி கூடிக்கொண்டே போகின்றது. இவ்வாறு நடந்தால், அடைத்து கொண்டால், அடுத்த வசனம், அவனுக்குள் தேவ அன்பு நிலை கொள்ளுகிறது எப்படி? அவனுக்குள் தேவ அன்பு நிலை கொள்ளுகிறது எப்படி? தேவ அன்பு நிலை கொள்ளார். ரோமல்ல என்ன பார்த்தோம்? பரிசுத்த ஆவியானவர் தேவ அன்பை இருதயங்களிலே ஊற்றப்பட்டிருக்கிறபடியால், ஊற்றப்பட்டிருக்கின்றது. இந்த ஊற்றப்பட்டிருக்கிற தேவ அன்பு நிலை கொண்டிருக்க வேண்டும், இருதயத்திலே நிலை கொண்டிருக்க வேண்டும். இப்படியெல்லாம் அடைப்பு ஏற்பட்டு அடைத்து கொண்டு வாழ்க்கையிலே இப்படியெல்லாம் நீங்கள் போவீர்களாக இருந்தால் தேவன்பு உங்களுக்கு என்னத்திற்கு? பரிசுத்த ஆவியானவர் இந்த தேவன்பு என்னத்துக்கு உங்கள் இருதயத்திலே வைத்திருக்கின்றார்? வைக்க மாட்டார். ஏன்? இருதயத்திலே கசப்பும் விரோதமும் வைராக்கியமும் வேற்றுமைகளும் பெருமைகளும் அகந்தைகளும் மன்னிக்க முடியாத சுபாவங்களும் இந்த அங்கே பாழாய் போன இந்த சேற்றை போன்று இருக்கக்கூடிய இந்த இருதயத்திலே இதெல்லாம் நிறைந்திருந்தால் இந்த தேவ அன்பு, இந்த பரிசுத்தாவி ஊற்றப்பட்ட தூய அன்பு, தேவ அன்பு என்னத்துக்கு இந்த சாக்கடைக்குள்ளே அது இருக்க முடியும்? அது நிலை கொண்டிருக்க முடியுமா? எந்த காலத்திலும் நிலை கொண்டிருக்க முடியாது. அந்த அன்பு என்ன செய்துவிடும்? அந்த தேவ அன்பு அவருடைய வாழ்க்கையிலிருந்து அது எடுபட்டு விடும், அது கடந்து விடும். தேவன்பை ஒரு சைட்டிலே ஆவியானவர் ஊற்றுகிறார் என்றால், ஒரு சைட்டாலே இரத்தம் இருதயத்துக்குள்ளே அங்கே சென்று மறு சைட்டாலே அது சரீரத்திற்கு உள்ள தேவையான அங்கே காரியங்களை கொடுக்கும்படிக்கு அது வெளியேறுவதை போன்று ஆவியானவர் தேவன்பை இருதயத்திலே ஊற்றினால் ஒரு பக்கத்தால் ஊற்றப்பட வேண்டும், இன்னொரு பக்கத்தாலே அதை என்ன செய்ய வேண்டும்? அடுத்தவர்களை அன்பு செய்வதற்கு ஏதுவாக, குற்றம் செய்தவர்களை நேசிக்கிறதற்கு ஏதுவாக, குறை உண்டென்று காணும் பொழுது அந்த குறையை நிவர்த்தி செய்வதற்கு ஏதுவாக அடுத்த சைட்டாலே அது போய்கொண்டே இருக்க வேண்டும். அன்பினால் நிறைந்து போய்கொண்டே இருக்க வேண்டும். அன்பினால் நிறைந்து போகாமல் போக வேண்டிய இடமெல்லாம் அடைப்பு பொழுது அடைக்க ஆரம்பிக்கின்றது. அடைத்து எத்தனை பேருடைய வாழ்விலே இருதயம் எத்தனை சகோதர சகோதரிகளுக்கு எதிராக அடைக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது உங்களை பார்த்து இன்னொரு கேள்வி நான் கேட்கின்றேன். உங்களுடைய இருதயத்திலே எத்தனை சகோதர சகோதரிகளை குறித்ததான அடைப்பு இருக்கின்றது? கை உயர்த்த வேண்டாம் யாரும். ஏனென்றால் இதை கீழே நீங்கள் அந்த 1 யோவானை வாசித்துக்கொண்டே போங்கள். உங்கள் இருதயமே உங்களை குற்றவாளியாய் தீர்க்குமானால் தேவனிடத்திலே நீங்கள் தைரியம் கொள்ள முடியாது. உங்களே நீங்கள் கேட்டு பாருங்கள், உங்கள் இருதயத்திலே இப்பொழுது அடைப்பு இருக்கின்றதா? ஹார்ட் அட்டாக் இருக்கின்றதா? ஆவிக்குரிய உங்கள் வாழ்க்கையிலே எந்த சகோதர சகோதரிகளே சகோதரன் சகோதரி என்று உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு அவர்கள் செய்த குற்றங்களின் நிமித்தம் அவர்களை நேசிக்க முடியாமல், அன்பு செய்ய முடியாமல் யார் யார் உங்களுக்குள்ளே அடைப்பை உண்டு பண்ணி வைத்திருக்கின்றீர்கள்? இந்த ஹார்ட் அட்டாக், இந்த வியாதியை யார் குணமாக்க முடியும்? அதை குணப்படுத்த வேண்டுமா இருந்தால் நீங்கள் இறங்கி வர வேண்டும். உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து இறங்கி வர வேண்டும். நீங்கள் இறங்கி வந்து அவ்வாறான வாழ்க்கையிலே தேவ உங்களுக்குள் ஊற்றப்பட்டிருக்கிற அந்த பரிசுத்த ஆவி ஊற்றப்பட்ட தேவ அன்பை உங்கள் இருதயத்திலே நிலை கொண்டிருக்கும்படிக்கு அந்த
அன்பினாலே நீங்கள் செயல்படக்கூடிய வாழ்வுக்குள்ளாக கடந்து சென்று இவ்வாறு வாழ ஆரம்பிக்கும் பொழுதுதான், சகோதரரே, ஒருவருக்கொருவர் விரோதமாய் பேசாதிருங்கள். நீங்கள் பேச மாட்டீர்கள், ஏனென்றால் அடைப்பு வருவதற்கு அனுமதிக்க மாட்டீர்கள். உங்கள் இருதயத்திலே அடைப்பு வர அனுமதிக்க மாட்டீர்கள். ஊற்றப்படுகிற தேவன்பு, அதே தேவன்பை ஒளியிலே எல்லா சௌர சௌரியலுக்கும் குற்றம் செய்கின்ற எல்லோருக்கும் காட்டி அவளை நேசிக்கின்றேன், அவளை அன்பு செய்கின்றேன், அவளை மன்னிக்கின்றேன், அவளோடு சமாதானமாயிருக்கின்றேன், அவளுக்கு நன்மை செய்கின்றேன், அவர்கள் மேல் பாரம் கொண்டிருக்கின்றேன், அவளை ஆதாயப்படுத்த வேண்டும் என்று விரும்புகின்றேன். கிறிஸ்துவுக்குள்ளான சகோதரத்துவ உறவை பாதுகாத்து கொள்ள விரும்புகின்றேன். அவ்வாறான அந்த வாழ்வுக்குள்ளாக போகும் பொழுதுதான் இந்த சகோதர சகோதரிகள் என்கின்ற உறவு பாதுகாக்கப்படும். அவ்வாறு இல்லை என்றால் என்ன நடக்கும்? அதற்கு அந்த ஒன்று யோவான் எழுதின அந்த நிருபத்திலே 14வது வசனத்தை வாசிப்போம். நாம் சகோதரரிடத்தில் அன்பு கூறுகிறபடியால் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறோம் என்று அறிந்திருக்கிறோம். சகோதரரிடத்தில் அன்பு கூறாதவன் மரணத்திலே நிலை கொண்டிருக்கிறான். அடைப்பு கூடி 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 கடைசியிலே திடீர் மரணம், திடீரென்று வெடித்து விடு, திடீரென்று அடைத்து விடுகிற, திடீரென்று மறித்து விடுகின்றான். இங்கேயும் மரணத்தை தான் சொல்லுகின்றார். இருதயத்தை நீங்கள் ஒருவருக்கு அன்பு செய்ய முடியாத படிக்கு, அந்த குற்றங்களிலே அவர்களை நேசிக்க முடியாத படிக்கு நீங்கள் ஒவ்வொருவராக உங்கள் இருதயத்தை ஒவ்வொருவருக்கும் அடைக்க ஆரம்பிப்பீர்களா இருந்தால் உங்கள் அடைப்பு கூடி 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 சகோதரனிடத்திலே அன்பு கூறாதவன் மரணத்திலே நிலை கொண்டிருக்கின்றான். எந்த வேளையிலும் மரணம் வர முடியும். என்ன மரணம்? சரீரத்திலே சாவதல்ல, தேவனுக்கும் உங்களுக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த உறவு, அந்த ரட்சிப்பு, அந்த விசுவாச வாழ்வு, ஆவிக்குரிய வாழ்வு எல்லாமே மரித்து விடக்கூடிய, மரணித்து விடக்கூடிய அந்த வாழ்வுக்குள்ளாக உங்களை நடத்திவிட முடியும். சகோதரத்திலே அன்பு கூறாதவன் மரணத்திலே நிலை கொண்டிருக்கின்றான். அவன் மரணத்தை என்ன செய்ய முடியும்? கண்டு விடுவான். ஆகையால் இவ்வாறான வாழ்விலே என்ன செய்ய வேண்டும்? அந்த அடைப்புகளை சீர்படுத்த வேண்டும். ஏதாவது அடைப்பு இருந்தால், ஒரு அடைப்பு இருந்தாலும் அந்த ஒரு சகோதரிகளுக்கு விரோதமாய் நாம் பேசுகின்ற காரியங்களாக இருந்தாலும் அதை உடனே சீர்பட வேண்டும். அந்த அடைப்பை குணப்படுத்தும்படிக்கு பரிசுத்த ஆவி ஊற்றப்பட்ட தேவ அன்பு உங்கள் வாழ்விலே நிலை கொண்டிருக்க வேண்டும். அந்த அன்பு நிலை கொண்டிருக்க நீங்கள் அடுத்த சைட்டாலே வெளியே அங்கே செல்லுகின்ற அந்த இரத்தத்தின் குழாய்களிலே அன்பு செய்ய வேண்டிய யாவருக்கும் நீங்கள் அன்பை வெளிப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். அந்த அன்பு முறிவுபட ஆரம்பிக்கும் பொழுது, அது தடுக்கப்பட ஆரம்பிக்கும் பொழுது, அது அடைக்கப்பட ஆரம்பிக்கும் பொழுது உங்களுடைய தேவ அன்பு ஊற்றப்பட்டிருக்கிற அந்த தெய்வ அன்பும் உங்களுக்குள்ளே நிலை கொண்டிருக்காது. அதுவும் உங்களை விட்டு எடுபட்டு விடும். அவ்வாறு எடுபட்ட பிற்பாடு உங்களுக்கு சபை கூடுதலுக்கு கூட வருவதற்கு உங்களுக்கு இஷ்டம் இருக்காது. தேவனிடத்திலே ஜெயிப்பதற்கு கூட உங்களுக்கு விருப்பம் இருக்காது. சகோதரிகளை பார்த்து அவர் சகோதரிகள் என்று சொல்லுவதற்கு கூட வாயிலே வார்த்தை வராது, விருப்பம் வராது. ஏனென்றால் மரணத்திலே நிலை கொள்ளுகின்ற வாழ்வு இது ஆபத்தான வாழ்வு. ஆகையால் அடைப்பை யாராவது நீங்கள் வைத்திருந்தால் அந்த அடைப்பை குணப்படுத்துங்கள். இல்லாவிட்டால் அது உங்களை அழித்து விடும். அந்த அடைப்பு சகோதர சௌரிகளாய் ஒருவரையும் பார்க்க வைக்காது. நீங்கள் மாம்ச ரீதியிலே ஒருவேளை உறவிலே உங்களுக்கு பாதிப்பு இருக்கலாம். சபை சகோதர சௌரியங்கள்ங்கிற ரீதியிலும் உறவிலே பாதிப்பு இருக்கலாம். எல்லாம் சீர்படப்பட வேண்டும். அன்பு இருந்தால் எல்லாம் நிறைவாக இருக்கும். ஆகையால் அந்த அன்பை யாரிடத்திலே நீங்கள் முறிக்கின்றீர்களோ அவர்கள் உங்களுக்கு விரோதியாய் மாறி அவர்களை பற்றி விரோதமாய் பேசி அவர்களுடைய வாழ்விலே உங்களுடைய நித்திய ஜீவனுக்குரிய வாழ்வை இழந்துவிடக்கூடிய இந்த அபாயத்துக்குள்ளே சென்று விடாத படிக்கு இந்த நாட்களிலே எப்போதும் உங்களுடைய இருதயம் சீராக இயங்கும்படிக்கு அந்த தேவ அன்பு உங்கள் இருதயங்களிலே எப்போதும் ஊற்றப்பட்டிருக்கிறது. நிலை கொண்டிருப்பதற்கு கவனமாயிருங்கள். அந்த அன்பை பாதுகாத்து கொள்ளுங்கள். அந்த அன்பு எப்போதும் உங்களுக்குள்ளே நிலை கொண்டிருந்து உங்களை அன்பிற்குள்ளாக ஏவப்பட்டு எல்லோரும் உங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிற யாவரிடத்திலும் போய் அதை பேசி அவர்களை சீர்படுத்தி ஆதாயப்படுத்தி நீங்களும் அன்பிலே குற்றமில்லாதவர்களாய் எப்போதும் என் சகோதரன் என் சகோதரி என்கின்ற அந்த உறவுக்குள்ளே வாழுவோம். கர்த்தர் அந்த உறவை சபையிலும்
பாதுகாத்து சகோதரிகளுக்குள்ளும் பாதுகாத்து வழிநடத்தி ஆசீர்வதிப்பார். ஆமென். இதனுடைய பரிசுத்த நாம் மையப்படுதாகும். காலவழியிலே தேவன் பேசிய அந்த வார்த்தை போன்று ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு அடித்தளமாக இருக்கக்கூடியான ஒன்று, அது தேவனுடைய அன்பு. இந்த கட்டிடத்துக்கு எப்படி அத்திவாரம் ஒரு முக்கியத்துவம் உள்ளதோ, அதே போன்று என்னுடைய கிறிஸ்தவ ஜீவியத்தின் வாழ்க்கையிலே தேவனுடைய அன்பு அது முக்கியத்துவம் உள்ளதாய் அங்கே இருக்க வேண்டுமென்றான இந்த காரியம். அங்கே இந்த ஒன்று ஜவானின நிறுவம் 1 அதிகாரம் 2 வசனம், நீங்களும் எங்களோட ஐக்கியமுள்ளவர்கள் ஆகும்படிக்கு நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிற வேளை உங்களுக்கு அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாய் இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. இங்கே இந்த வார்த்தையை அவங்க பேசும்போது நீங்களும் எங்களோட ஐக்கியம் உள்ளவர்களாய் அங்கே இருக்கும்படிக்கு என்ற இந்த வார்த்தையை இணைத்து அங்கே அப்பேற்பட்டான அந்த இயேசு கிறிஸ்து எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாய் இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கு. இன்றைக்கு பிசாசானவன் இந்த வார்த்தையை 2ஆய் அங்கே பிரித்து அங்கே நம்முடைய சபையிலுடைய விசுவாசிகளுடைய இருதயங்களை கடினப்படுத்தக்கூடிய காரியங்களை அங்கே கடந்த நாட்களில் கண்கூட அங்கே காணக்கூடிய என்றது. எப்படின்னு சொன்னால், இங்கே எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது என்றான் இந்த வார்த்தை. இன்றைக்கு என்னுடைய ஜீவியத்திலே இன்றைக்கு நானும் பிதாவும் எனக்கும் பிதாவுக்கும் இருக்கக்கூடிய அன்பு, அவருக்கும் எனக்கும் இருக்கக்கூடிய நேசம், அது எப்பொழுதும் எனக்குள்ளே இருக்க வேண்டும் என்றான் அந்த காரியம். இதை பிசாசானவன் அதை வேறு பிரித்து இதை வைத்திருக்கிறான். இங்கே சொல்லுவது மேலே சொல்லுவது அவருடைய வாசனம், நீங்களும் எங்களோட ஐக்கியமுள்ளவர்களாகும்படிக்கு நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறவர்கள் உங்களுக்கு அறிவிக்கிறோம். இங்கே இதை இணைக்காமல் அதை பிரித்து இங்கே நடத்தக்கூடியான ஜீவியம். இன்றைக்கு தேவனோடு நேசம் கொள்ளக்கூடிய, தேவனோட ஐக்கியம் கொள்ளக்கூடிய அந்த உறவுக்குள்ளே தங்களுடைய வாழ்க்கையை அங்கே இணைத்து கொண்டு வாழக்கூடியான ஒரு சகோதரர்கள். இங்கே சகோதரர் மத்தியிலே பிரிவுகளையும் பிளவுகளையும் கருத்து முரண்பாடுகளையும் குரோதங்களையும் வைத்துக்கொண்டு வாழக்கூடியான ஒரு சிலரான ஒரு காரியங்கள். இந்த இப்பேற்பட்டான இந்த ஜீவியத்தில் வாழக்கூடியான இந்த வாழ்க்கையில் வாழக்கூடியான இந்த ஜீவியத்திலே அங்கே எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமார இயேசு கிறிஸ்துவும் இருக்கிற இந்த வார்த்தையை இங்கே ஒருபோதும் என்ன செய்ய முடியாது, நான் அங்கே சொல்ல முடியாது. இதை தனியாய்த்தான் என்ன செய்ய முடியும், சொல்ல முடியும். நான் பிதாவோடும் அவருடைய குமார இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறேன். என்னுடைய சகோதரர் அவர்கள் எப்பேற்பட்டவர்களாக இருந்தாலும் இல்லை, அவர்களுடைய செய்யக்கூடியான எப்பேற்பட்டான காரியங்களை எனக்கு விசனத்தை ஏற்படுத்தி கொண்டாலும், அதனை கோபப்படுத்தினாலும், எரிச்சல் உண்டாக்கினாலும், அவர்களுடைய நடத்தையில் என்னுடைய இதயத்தை காயப்படுத்தி கொண்டாலும், அதற்கெல்லாம் ஒரு பொருட்டே அல்ல. என்னுடைய வாழ்க்கையிலே என்னுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாய் இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது என்றான இந்த வார்த்தை. அவருக்கு 7ஆம் வசனம் சொல்லும்போது, அவர் ஒளியிலே இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஐக்கியப்பட்டிருப்போம் என்றான இந்த வார்த்தை. இன்றைக்கு ஒளியிலே நடக்கக்கூடியான அந்த ஜீவத்துடைய வாழ்க்கையிலே இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவோடு ஐக்கியம் கொள்ளக்கூடியான அடித்தளமாக இருக்கக்கூடிய அந்த அன்பு, எனக்கு பூரணமான ஒரு அன்பு எனக்கு வேண்டும். அதில் தான் என்னுடைய ஜீவத்தின் வாழ்க்கையிலே முழுமையை நான் காண முடியும். அதிலே தான் என்னுடைய பிதாவுடைய அன்பை நான் அங்கே காண முடியும். அந்த அன்பைத்தான் நான் சகோதரர்களுக்கு என்ன செய்யும் அங்கே கொடுக்க முடியும் என்றான் அந்த ஆவி. தேவன் பேசிய வார்த்தை அதிகமாய் ஸ்தோத்திரிக்கிறேன். என்னுடைய ஜீவ வாழ்க்கையிலும் அடித்தளமாய் கொள்ளக்கூடியான அந்த அன்பு, அந்த அன்புக்கு புறம்படக்கூடிய எந்த குரோதங்களாக இருந்தாலும், பகையான விரோதங்களாக இருந்தாலும், அந்த இடத்திலே நான் முழுவதுமாய் அதை அங்கே உடனடியாக சரி செய்ய முடியாத அந்த ஆவி என்னை தாழ்த்த முடியாது. அது எப்பேற்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் எனக்குள்ளே சமாதானம் இல்லை, எனக்குள்ளே தேவ அன்பில்லை, எனக்குள்ளே சகோதர அன்பில்லை என்றால் அந்த ஆவியை அங்கே எனக்குள்ளே இதயத்தில் உணர்ந்து நான் சமாதத்தை இழந்து விட்டேன் என்றால் அந்த ஆவியில் ஒருபோதும் நான் உட்கார நான் ஒருபோதும் விரும்பவே இல்லை. தேவடைய சமூகத்தில் அந்த ஆழமான அன்பை அடித்தளமாய் கொண்டு ஜீவிக்க பரிசுத்த வரநாட்களும் இன்னுமா அவருடைய அன்பை தந்து நடத்தணும்னு விசுவாசிக்கிறேன். நான் ஆவியானவர் சபையிலே வைத்தின தீர்க்கதரிசன வார்த்தைகளுக்காக நான் தேவனை அதிகமாக நன்றி செலுத்துகிறேன். அங்கே அவர் இந்த பூமியிலே மனுஷர்களுக்கு வருகிற அந்த காட்டட்டைக்கு வியாதியை கொடுத்து அவர் பேசும்போது நான் உணர்ந்ததெல்லாம், அங்கே அந்த அடைப்பு வருகிறவனுடைய மனிதனுடைய நிலை, அங்கே ஒரு சொட்டு காற்றை அவன் சுவாசிப்பதற்கு அந்த மனிதன் படுகிற வேதனை,
அதை நான் எத்தனை தடவை அதை கண்டு அதை அனுபவித்திருக்கிறேன். எனக்கென்று அது வரவில்லை. ஆனாலும் அப்படிப்பட்ட ஒரு மனிதனுடைய நிலையை நான் கண்டு, ஆண்டவரே, இது என்ன ஒரு கொடுமையான ஒரு வியாதி என்பதை நான் கண்டு துக்கித்திருக்கிறேன். அதைத்தான் ஆண்டவர் இந்த வழியிலும் என்னை குறித்து அவர் பேசினார். அங்கே எனக்குள்ளே யாரை குறித்து தான் ஒரு கசப்பு உருவாகி இருக்கிறதோ, அந்த கசப்பு ஒரு உயிர்க்காய் போராடுகிற ஒரு காட்டறைக்கு வந்த மனிதனைப் போல அங்கே தேவ அன்பை நான் சார்ந்து கொண்டு நான் கதறவில்லை என்றால் நிச்சயம் எனக்குள்ளே மரணம் சம்பவித்துவிடும். நான் அதிகமாய் நான் பயந்திருக்கிறேன். தேவனுடைய அன்பை விட்டு விலகுவதற்கு எதுவான அந்த மரணம் எவ்வளவு கொடியது என்பதை நான் நன்கு அறிந்திருக்கிறேன். நான் அதை மறுபடியும் எனக்குள்ளே அதை நான் கொண்டு வராதபடிக்கு ஜாக்கிரதை உள்ளவனாக இருந்து சபையிலே நான் யார் மீதும் கசப்பில்லாத ஒரு வாழ்க்கை வாழவே நான் விரும்புகிறேன். நிச்சயம் கர்த்தர் எனக்கு உதவி செய்வார் என்று நான் விரும்புகிறேன், நம்புகிறேன், அறிக்கை செய்கிறேன். அறிக்கையை காத்துக்கொள்ள கர்த்தர் உதவி செய்வாராமே. ஆவியானவன் காலை வேளையிலுமாய் பேசின வார்த்தைக்காய் அதிகமாய் நன்றி செலுத்துகிறேன். என்னுடைய வாழ்க்கையிலும் ஆவியானவர் இந்த வார்த்தை பேசும்போதும் நானே நிதானித்து என்னுடைய காரியங்களை, என் ஜீவியத்தை தேவனுக்கு முன்பாய் ஒப்பிட்டு பார்க்கும்போது எனக்குள்ளாய் அந்த காரியம் என்னுடைய மாம்சத்தின் பிரகாரமாய் என்னுடைய காரியங்கள் எனக்குள்ளாய் ஒன்றும் இல்லை என்று சொன்னாலும் ஏதோ ஒன்று எனக்குள்ளாய் இருப்பதை அறிந்து இது ஆவியானவர் இந்த காலை வேளையிலுமாய் பேசியிருக்கிறார். இந்த மாதிரி ஒரு எச்சரிப்பான வார்த்தை என்னுடைய வாழ்க்கைக்குள்ளே நான் எனக்குள்ளாய் எப்படியா எடுத்துக்கொள்கிறேன் என்பதை, அது ஒரு வேறு எந்த சூழ்நிலைக்குள்ளே நான் இந்த வார்த்தையை எனக்குள்ளாய் நான் எவ்வளோ ஒரு பாரமாக எடுத்துக்கொள்கிறேனோ அவ்வளோ ஒரு ஜீவியத்துக்குள்ளே என் வாழ்க்கையை மாற்ற முடியும் என்பதை ஆவியானவர் பேசினார். என்னிடத்தில் நான் உண்மையாய் தேவனிடத்திலே நான் அன்பு கூறுகிறது எந்த விதத்தில் எப்படியாய் எந்த சூழ்நிலைக்குள்ளே நான் கடந்து செல்கிறேன் என்பதை தேவன் அறிவார். கடந்த வாரங்களிலும் ஆவியானவர் பேசும்போதும் எந்த சூழ்நிலையினுடைய ரட்சிப்பை நான் எந்த சூழ்நிலையில் நான் பாதுகாத்து கொள்ள முடியும், நான் ஒருவரிடத்தில் நான் சரியான முறையில் தேவனிடத்தில் நான் சரியான முறையில் நான் செயல்படவில்லை என்று சொன்னால் என்னுடைய ரட்சிப்பு எந்த சூழ்நிலைக்குள்ளாய் நான் மாற முடியும், அவருடைய கொடுத்தான மீட்டான விலக்கிரகம் எந்த சூழ்நிலைக்குள்ளே கடந்து செல்ல முடியும். எந்த சூழ்நிலையிலும் நான் தேவனிடத்தில் அன்பாய் நான் முழுவதுமாக என்னுடைய இதயத்தை ஒப்பு கொடுத்து நான் வாழ முடியும், எந்த சூழ்நிலைக்குள்ளாய் தேவனுடைய அன்பை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை என்னுடைய ஆவியானவர் எனக்கு தந்தான அந்த அன்பின் நிமித்தம், என்னுடைய கிருபை நிமித்தம் நான் அதை சரியான முறையில் அறிந்து கொண்டு எந்த சூழ்நிலையிலுமே எனக்கும் இந்த பூமியில் வாழும் நாட்கள் வரையும் இந்த சகோதரரோடுமே ஒரு அன்பற்ற சுபாவம் எனக்குள்ளாய் வெளிப்படாதபடி கவனமாக இருக்க ஆவியானவர் எனக்கு தெளிவை தந்திருக்கிறார். அந்த வார்த்தையை இவ்வளோ கவனமாக இருந்து என்னுடைய ஜீவியத்திலே தேவனுக்கும் எனக்கும் உள்ளான அந்த உறவை, நான் அன்பில்லாதவன், தேவனுக்கும் எனக்கும் உள்ள உறவை அதை எவ்வளவாய் அதை ஒரு செத்து போகிற நிலைமைக்குள்ளாகவே கொண்டு செல்லும் என்பதை இந்த காலை வேளையிலுமாய் பேசினார். அந்த அன்புக்காய் நான் அதிகமாய் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். அவன் எந்த சூழ்நிலையிலுமே எல்லா சூழ்நிலையிலுமே தேவனுக்கென்றே அர்ப்பணித்து தன் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து வாழ முடியும். அந்த ஒரு வாழ்க்கையை நான் அதிகமாய் கற்றுக்கொண்டு தேவனுக்கும் எனக்குமுள்ளான உறவை கவனமாக இருந்து எந்த சூழ்நிலையிலும் எனக்கு இந்த பூமியில் வாழும் நாட்கள் வரையும் யாருடனும் பகை இல்லாதபடி, யாருடன் அன்பற்ற சுபாவம் இல்லாதபடி எல்லோரும் தேவனுடைய அன்பை பகிர்ந்து கொண்டு தேவனுக்கு முன்பாக அன்புள்ளவனாய் ஜீவித்து கடைசி வரையும் தேவனுடைய அன்பை நான் பெற்றுக்கொண்டவனாய் இந்த பூமியில் வாழத்தக்காக ஆவியான உதயசோன் சபையாக இருக்கிறேன். கர்த்தருடைய நாம ஸ்தோத்திரம். சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் மரணத்திலே நிலை கொண்டிருக்கிறான். இங்கே அவனிடத்திலே பிதாவின் அன்பு நிலை கொள்வது எப்படி? காரியம் என்னென்றால், இந்த பிதாவின் அன்பு அது நிலை கொள்ள வேண்டும் என்று சொன்னால் என்னுடைய இருதயத்திலே நான் முதலாவது சகோதரனை அன்பு கூற வேண்டும். சகோதரனை இந்த பூமியிலே நான் எந்த சகோதரனையும் அன்பு கூறாதனாக இருந்தால் பிதாவின் அன்பை என்னிடத்தில் நிலை கொள்வது அதற்கு கூடாத காரியம். எப்பேற்பட்ட சகோதரனாக இருந்தாலும் எந்த சூழ்நிலையிலே நான் எப்பேற்பட்ட சகோதரனால் நெருக்கப்பட்டு போனாலும் இங்கே அந்த மாம்சத்தின் பிரகாரத்திற்கு மேலான இந்த ஆவியின் பிரகாரமான அந்த அன்பை நான் அந்த சகோதரத்தில் அங்கே செலுத்தும் போது மட்டுமே பிதாவின் அன்பு எப்போதும் எனக்குள்ளாக நிலை கொண்டிருக்க முடியும். அருமையான வார்த்தை நாட்களிலே தேவன் இங்கே பேசினார்.
அன்பு அது தேவனிடத்திலிருந்து வருகிறது போல என்னிடத்திலிருந்து நான் மற்ற சகோதரனுக்கு அந்த அன்பை நான் கொடுக்கும்போது அங்கே உண்மையான தெய்வ அன்பு எனக்குள்ளாக அங்கே நிலைத்திருக்க முடியும். நானும் அப்பேற்பட்ட ஒரு ஆவியிலே வருகிற நாட்களில் வாழ்வதற்கு இதுவாய் தேவன் என்னை நடத்துவான் அறிக்கை செய்கிறேன். கர்த்தருடைய நாம எப்படிதாக ஆண்டவர் காலை வேளையிலே பேசிய வார்த்தை அதிகமாய் என்னை நடுங்க வைத்திருக்கிறது. ஏனென்றால் ஆண்டவர் எச்சரிக்கையாய் பேசியிருக்கக்கூடிய இந்த தீர்க்க தரிசனமான வசனங்கள் அங்கே ஆவிக்குரிய மரணம் உனக்கு ஏற்பட போகிறது என்கிறதை அங்கே எச்சரித்திருக்கிறார். இன்றைக்கு என்னுடைய இருதயத்திலே எத்தனை அடைப்புகள் உள்ளதென்று அங்கே சௌரன் கேட்கும்போது எனக்குள்ளே நான் அநேக அடைப்புகளை எண்ணி பார்த்தேன். எண்ணியும் அது போதாமல் இருக்கிறதை எண்ணி நான் மனம் வருந்தினேன். இன்றைக்கு என்னுடைய ஜீவியத்திலே நான் கடந்த காலங்களிலே எல்லா தவறுகளையும் செய்துவிட்டு இன்றைக்கு ஒருவர் தவறு செய்யும்போது இவர் தவறு செய்கிறாரே என்று கேட்கக்கூடிய அந்த துணிச்சலான அந்த நிலை இன்றைக்கு என்னுடைய ஆவிக்குரிய மரணத்துக்கு அது முதலாவதான படியாக இருக்கிறதை எண்ணி பயப்படுகிறேன். வரும் நாட்களிலே நானும் தேவனுக்கு பயந்தவனாய் என்னுடைய ஜீவியத்தை அங்கே மரணத்திலிருந்து தப்பு வைக்கும்படியாய் இந்த நாட்களை நானும் வாஞ்சிக்கிறேன். அந்த வாஞ்சியை தேவன் தாமே அறிந்து எனக்கும் உதவிசுவான் நம்பிக்கை இருக்கு செய்கிறேன். அறிக்கையை காத்துக்கொள்ள தேவன் தான் உதவிச்சாரா. தேவன் சகோதரத்தை வார்த்தைக்காய் தேவனை சோதரிக்கின்றேன். பாவத்தை அறிக்கையிட்டு மறந்திருப்பதற்கான அந்த வாழ்வை தேவன் ஆவிக்குரிய வாழ்வில் மறந்திருப்பதற்கான அந்த உதாரண குணத்தை தேவன் இந்த காலவேளையிலே பேசியிருந்தார். வைத்தியசாலைக்கு செல்லும் பொழுது ஒரு அடைப்பு இருக்கிறவருக்கு வைத்தியர் எவ்வளோ ஒரு ஆலோசனைகளை கூறுகிறது. அந்த அடைப்பை மாற்றுவதற்கு ஏதுவாக வைத்தியர் கூறுகிறான அந்த ஆலோசனையை அவர் செய்யத்தக்கான அந்த வாழ்விலே அவர் கடந்து செல்வான அந்த அடைப்புகள் எடுபடக்கூடியான அந்த காரியங்கள் ஏற்படும். அதே போல் தான் தேவன் இந்த காலவெளியிலே என்னுடைய வாழ்க்கையிலும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் காணப்படுகிறான அந்த அடைப்பை எடுக்கத்தக்கான அந்த காரியங்களை தேவன் இந்த காலவெளியில் பேசியிருந்தார். தேவன் பேசின அந்த வார்த்தை நிமித்தம் நான் எவ்வாறு அதை செய்ய வேண்டுமென்று சொல்லி நான் முயற்சிக்கின்றேனோ அப்பொழுது என்னுடைய அந்த மரணம் ஏற்படாத அந்த வாழ்வை உண்டு பண்ணும் என்பதை தான் தேவன் இந்த காலவெளியில் எனக்கு வெளிப்படுத்தி காண்பித்தார். தேவன் பேசும் பொழுது தேவன் காண்பித்தான் ஒவ்வொரு காரியங்களிலும் என்னிடத்தில் குறைவு உண்டு என்று நான் அறியத்தக்காய் தேவன் இந்த காலவெளியில் பேசினார். ஒரு ஆலோசனைக்காக தேவன் தந்தான அந்த வார்த்தைக்காய் இன்னும் தேவன் அதிகமாக சொல்லியிருக்கின்றேன். வருவான நாட்களிலும் எனக்கு காணப்படுகின்றான ஒவ்வொரு காரியங்களில் நிமித்தம் வருகின்றான அந்த ஆவிக்குரிய நிலையில் வருகின்றான ஒவ்வொரு காரியங்களை நான் கண்டு இனங்கண்டு அதை விடத்தக்கான அந்த வாழ்வை நான் மரணிக்காத அந்த வாழ்வை தேவன் வருகிற நாட்களுக்கும் எனக்கும் தந்து உதவி செய்வார் விசுவாசிக்கிறேன். அந்த அறிக்கையை காத்துள்ள தேவன் உதவி செய்வார். கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தோத்திரம். தேவன் காலை வேளையிலே பேசியான தேவனுடைய வார்த்தைக்கு தேவனை அதிகமாக நன்றி செலுத்துகிறேன். தேவனுடைய அந்த தேவ அன்பினாலே அங்கே ஊற்றப்படுகிறான அந்த வாழ்விலே அங்கே நான் என்னுடைய தேவன் எனக்கு தந்தான அந்த சகோதரிகளோடு கொண்டான அந்த அன்பிலே அங்கே நான் நிலைத்து வாழத்தக்கதுக்கு ஏதுவான ஒரு வாழ்வு என்னிடத்திலே வாழ முடியும் என்றான அந்த காரியங்களை குறித்து பரிசுத்தாவியானவர் காலை வேளையில் என்னோடு இடைப்பட்டு பேசின தேவனை அதிகமாக நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கு என்னுடைய இருதயத்தில் ஏற்படக்கூடியான அந்த அடைப்பு என்று சொல்லக்கூடியான அந்த காரியம் அங்கே அது வரும்பொழுது அங்கே நான் மாம்ச ரீதியிலே அங்கே மரணத்தை அங்கே நான் மரணமேக்கு வந்து சேருவதைப் போலவே இன்றைக்கு ஆவிக்குரிய ஜீவியத்திலும் அங்கே என்னுடைய சகோதரர்களோடு கொண்டான அந்த விரோதத்தை நிமித்தம் அவர்களை குறித்தான காரியங்களிலே மற்றவர்களோடு அவர்களுடைய குற்றத்தை அங்கே பேசி அங்கே வாழுகிறான அந்த வாழ்விலே அங்கே மரணம்தான் என்னுடைய ஜீவியத்திலே அங்கே வந்து சேர முடியும் என்றான அந்த காரியங்களை பரிசுத்தாயான காலை வேளையில் இடைப்பட்டு பேசினார். தேவன் அதிகமாக நன்றி செலுத்துகிறேன். அன்றைக்கு அந்த தேவ அன்பு என்னிடத்திலே அதை அங்கே ஊற்றப்படும் பொழுது அங்கே நான் மற்றவர்களோடு கொண்டான அந்த அன்பு அங்கே அதை நிலைத்திருக்க முடியும் என்றான அந்த காரியங்களுக்கு ஒப்பாய் இன்றைக்கு தேவன் காண்பித்தான் அந்த காரியமெல்லாம் இன்றைக்கு இந்த இருதயத்தில் இருக்கக்கூடியான அந்த 4 அறைகளிலே அந்த 2 அறைகளுக்கு முதலாவதாய் அங்கே வருகிறான அந்த இரத்தம் அங்கே ஒச்சுசன் இல்லாத ஒரு இரத்தமாய் அங்கே வந்து அதன் பிற்பாடு அங்கே அதுக்கு அந்த அறைகளுக்குள்ளே அங்கே ஒச்சுசன் அங்கே ஏற்றப்பட்டு ஒச்சுசன் அங்கே சமமாக அங்கே பகிரப்பட்டு அதுக்கு பிற்பதாகவே அங்கே மற்ற அறைகளுக்கு சென்று அது உடல் முழுவதும் சரீரம் முழுவதும் அங்கே பரவி செல்ல முடியும். இதே போலவே தான் இன்றைக்கு என்னுடைய ஜீவியத்திலும் இன்றைக்கு தேவனுடைய அந்த தேவ ஆவியினருடைய அன்பு என்னிடத்திலே அது வரும்பொழுது என்னிடத்தில் இருக்கக்கூடியான அந்த குறைவான
மேன்மையான காரியங்கள், என்னுடைய சுயத்தினுடைய காரியங்கள், என்னுடைய அங்கே நான் என்றான அந்த அகங்காரத்துக்குரிய காரியங்கள், மேன்மையான எண்ணங்கள் போன்றான அந்த காரியங்கள், அங்கே அந்த பேப்பட்டான அந்த குறைவுகள் அங்கே நிறைவாய் மாறி அங்கே அவர்கள் அந்த நிறைவின் நிமித்தமாக அங்கே என்னிடத்தில் வரக்கூடியான அந்த அன்பு, அங்கே என்னுடைய சகோதரர்களை அங்கே குறைவின்றி எல்லா சூழ்நிலை மத்தியிலும் அங்கே அன்பு செய்யத்தக்கதுக்கு ஏதுவான ஒரு வாழ்வை என்னிடத்திலே அங்கே காண்பிக்க முடியும் என்றான காரியங்களை பரிசுத்தாயான ஒரு காலை வேளையிலே கற்றுத்தந்தார். தேவனை அதிகமாக நன்றி செலுத்துகிறேன். வருகிற நாட்களிலும் இன்றைக்கு என்னுடைய சகோதரனை குறித்தான காரியங்களிலே நான் விரோதமாய் பேசத்தக்கதுக்கு எந்த ஒரு சிறு துளி கூடி நான் அங்கே துணிகரம் உள்ள ஒரு மனுஷனாக நின்று விடாதபடிக்கு என்னை நானே நாள்தோறும் நியாயம் தீர்த்து என்னிடத்தில் இருக்கக்கூடியான அந்த அடைப்புகள், அதை மற்றவர்களோடு கொண்டான அந்த உறவிலே இருக்கக்கூடியான அந்த அடைப்புகள் எவ்வளவாக இருக்கிறது என்பதை நான் நாள்தோறும் என்னை நானே நிதானித்து அப்பேற்பட்டான அந்த ஜீவியத்திலேருந்து என்னை நானே குணப்படுத்தி கொண்டு சீர்படுத்தி கொண்டு வருகிற நாட்களிலும் இந்த மரணத்தை குறித்தான அந்த காரியங்களில் ஜாக்கிரதையும் கவனமும் உள்ளவனாய் என்னுடைய நாமத்தை மயப்படுத்தவும், என்னுடைய தேவ அன்பை பெற்று வாழ்கிறான் என்னுடைய ஜீவியத்திலே அதை நான் கிரியைகளாய் மற்ற எனக்கு தேவன் எனக்கு தந்த அந்த சகோதர சகோதரிகள் மத்தியிலே அதை வெளிப்படுத்தி அந்த தேவ அன்பினாலே எப்பொழுதுமே ஊற்றப்பட்டு வாழ்கிறான் அந்த வாழ்விலே வளர பரிசுத்தாயான ஒரு நாட்களிலும் இனி நடத்துவான் விசுவாசிக்கிறேன். நான் ஆண்டவர் சோத்திரம். தேவன் இந்த கால வேளையிலும் தேவன் சபையில் பேசும்பொழுது என்னையும் தேவன் என்னுடைய இதயத்தில் இருக்கிறான அந்த சிந்தனையை தேவன் ஆராயும்படியான இந்த வேளையிலும் தேவன் உணர்த்தினார். கடந்த நாட்களிலேயும் என்னுடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு சூழ்நிலைகள் அங்கே குற்றப்படுத்துகிற ஆவி என்னுடைய இதயத்திலே அங்கே அநேகமாய் என்னுடைய இதயத்திலே குடிகொண்டு இருப்பதை நான் இந்த வேளையிலும் உணர்ந்தேன். கடந்த நாட்களிலே என் நிமித்தம் அந்த சோதனைகள் வரும்பொழுது அங்கே நான் விழுந்து போய் அவர்களை அங்கே குற்றப்படுத்துகிற ஆவியிலே நான் இருந்தேன். ஆண்டவர் கடந்த நாட்களிலேயும் என்னோட பேசினார். எல்லா விதத்திலேயும் உன்னை சரியாக நடத்தினேன், உன்னை சரியாக சீராக உன்னை நடத்தினேன். ஒரு காரியத்தை குறித்து உனக்கு சோதனை வரும்பொழுது ஏன் அதில் இருந்து நீ ஜெயம் பெறவில்லை என்பதை ஆண்டவர் உணர்த்தினார். இன்றைய நாளையும் தேவன் இந்த கசப்பை குறித்து பேசும்பொழுது நான் ஆண்டவர்கிட்ட நான் உணர்ந்தேன். ஆண்டவரே, இப்படியாப்பட்ட அந்த கசப்பு என்னுடைய இருதயத்திலே இருக்குமா இருந்தால் அந்த காட்டடைப்பு அங்கே வந்து அது முத்தின பிறகு அங்கே மரித்து போக முடியும் என்பதை நான் உணர்ந்தேன். நான் இந்த வேளையிலும் என்னுடைய ஜீவியத்திலே எப்பேற்பட்ட சோதனைகள் துன்பங்கள் வந்தாலும் நான் மற்றவர்கள் குறித்து குற்றப்படுத்துகிற ஆவி என்ற இருதயத்தில் இல்லாதபடி நான் அதை இன்றையோடு என்னுடைய இதயத்திலே பிடிங்கறிய வாஞ்சிக்கிறேன். இனி வரும் நாட்களையும் நான் எப்பேற்பட்ட எனக்கு விரோதமாக எப்பேற்பட்ட யாராவது என்னை குற்றப்படுத்தி நியாயப்படுத்தி கதைத்தால் அங்கே அவர்களை நான் அன்பு செய்கிற ஜீவியத்திலே இனி வரும் நாட்களையும் அப்பேற்பட்ட ஜீவியத்துக்குள்ளாக நடத்துவராகும். எங்கள் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய இரத்தத்தினாலே எங்களையும் ஆண்டவரே நீர் ஒரே சரீரமாய் சபையிலே சகோதர சகோதரிகளாய் இந்த உறவுக்குள்ளே வைத்திருக்கிறீரே, எமக்கு நன்றி. இந்த உறவு எப்போதும் பாதுகாக்கப்பட கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்வீராக. ஆண்டவரே, ஒருவருக்கு விரோதமாய் பேசாதபடிக்கு ஆண்டவரே, இதோ கர்த்தாவே, உங்களுக்கு எதிராய் குற்றம் செய்யக்கூடிய எல்லோரையும் ஆதாயப்படுத்தக்கூடிய அந்த அன்பு நிறைந்த வாழ்வை கர்த்தர் எங்களுக்கு தருவீராக. பரிசுத்தாவியானவரே, தேவ அன்பு எங்கள் இருதயத்திலே ஊற்றப்பட்டிருக்கின்ற அந்த அன்பு நிலை கொண்டிருந்து ஆண்டவரே, அன்புக்கு புறம்பான எல்லா வாழ்வையும் அது நியாயம் தீர்க்கவும், சுத்திகரிக்கவும், பரிசுத்தப்படுத்தவும், சுத்த இருதயத்தோடு எல்லோரையும் ஆண்டவரே நாங்கள் அன்பு செய்து எல்லோரும் சகோதர சகோதரிகளாய் அந்த உறவிலே நாங்கள் அன்பிலே வளர்ந்து நாங்கள் நித்திய ஜீவனுக்குரிய ஜனங்களாய் நாங்கள் வாழ்ந்துவிட எங்களுக்கு உதவி செய்தருளும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் பிதாவே.